ஹாய் ஹலோ நியூ கிட்டன்ஸ் இட்ஸ் மீ யார் பன்னி எல்லோரும் எப்படியா இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். தென் த டைட்டில் இஸ் சீனியர் காதல். ஹோப்ஸ் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு மினி இன்ட்ரோ பார்த்து நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்டோரியோட ஹீரோ நம்ம சங்குக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா சங்குக்கு இப்போ தான் 10th கிரேட் முடிச்சுட்டு 11th கிரேட் வந்து போகிறான். தென் உங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் ஒய் அண்ட் யார் நேம். ஸோ நீங்கள் இப்போ தான் 11th கிரேட் முடிச்சுட்டு 12th கிரேட் வந்து போகிறீங்க. ஸோ இந்த இன்ட்ரோவே போதும். தென் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிடைச்சிங்கன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் வாங்க இப்போ வந்து நம்ம சங்கு கான்ட்ராக்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா சங்குக்கோட ஃபேமிலி தான் காட்டுறோம். ஸோ சங்குக்கோட அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ சங்குக்கோட அம்மா சங்குக் சொல்லுங்கம்மா. இங்கே பாருப்பா, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் தெரியும்ல? தெரியுமா. பார்த்து போயிட்டு வா சரியா? ஏதாவது இருந்தாலும் அம்மாட்ட வந்து சொல்லிவிடு. கண்டிப்பாக அம்மா உங்கள்கிட்ட சொல்லாமலா? சரி, அதே மாதிரி லாஸ்ட் ஸ்கூலில் படித்த மாதிரி இந்த ஸ்கூல்லையும் நல்லா படிக்கணும் சரியா? கண்டிப்பாம்மா. சரி என்னமோ ஏங்க அப்படின்ட்டு சங்கோட அப்பாவை சங்கோட அம்மா கூப்பிட்றாங்க. சங்கோட அப்பா சொல்லுடி, பார்த்து பையனை பத்திரமா ஸ்கூலில் எடுத்துட்டு நீங்களும் பத்திரமா போயிட்டு வந்துடுங்க ஆஃபீஸுக்கு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைம் ஸ்கிப்ஸ். ஃபேமிலியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ சங்கோட அப்பாவும் சங்குக்கும் சரி ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. சங்க ஸ்கூலில் இறக்கிட்டு சங்கோட அப்பா, இங்கே பாரு, ஈவினிங் உனக்கு பஸ் ஏறி போக தெரியும்ல? நான் போயிடுவான்ப்பா, பார்த்துப்போ, அம்மா தேடுவா உன்னை சரியா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து சங்கோட ஸ்கூலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆகுறான். இட்ஸ் ஆக்சுவலி இது வந்து சங்குக்கு வந்து பூசானில் இருக்கான். ஸோ சங்கு வந்து பூசான் ஹை ஸ்கூலில் தான் வந்து படிச்சிட்ருக்கான். ஸோ ஓகேவா, பேக் டு ஸ்டோரி. சங்குக் அவனோட கிளாஸ் ரூமை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு அவனோட கிளாஸில் வந்து உட்காந்துருக்கான். ஸோ ஆக்சுவலி சங்குக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, சங்குக் அவனோட கிளாஸை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு வந்து உட்காந்துருக்கான். ஸோ அந்த டைம் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ உள்ள என்ட்ரி ஆகிட்டு அந்த டீச்சர் வந்து அவங்களோட இன்ட்ரோவை கொடுத்துட்டு ஸோ சங்குக்கு வந்து பார்த்துட்டு சங்கு கூப்பிடுறாங்க. சங்குக்கு வந்து ஃப்ரெண்டில் நிற்கிறான். ஸோ இப்போ அந்த டீச்சர், இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஸோ இந்த பையன் தான் வந்து நம்மளோட நியூ அட்மிஷன். ஸோ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சங்குக்கு வந்து ஹாய், ஐம் ஜான் சங்குக். ஸோ நான் வந்து என்னோடய அப்போட ட்ரான்ஸ்ஃபருக்காக இங்கே புசானுக்கு வந்தேன். ஸோ இனிமேல் நானும் உங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சங்குக்கு வந்து பார்த்துட்டாங்க. ஸோ சங்குக்குமே போய்ட்டு அவன் ப்ளேஸில் உட்காந்துருக்கான். எனக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அவ்வளோக்கா வந்து கிளாஸஸ் வந்து நடத்தலை. ஸோ எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோ பாஸ்டில் என்ன நடந்துச்சு லீவ்லலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ சங்குக்கு பக்கத்தில் ஒரு பையன் வந்து உட்காடுறான். சங்குக்கு அந்த பையனை பார்க்குறான். ஆக்சுவலி அந்த பையன் பேர் வந்து ஊஜின், நம்ம ஊஜின்னே கூப்பிடுவோம். ஸோ ஊஜின் வந்து சங்குக்கை பார்த்துட்டு ஹாய், உன் பேர் சங்குக். ஹாய் சங்குக், நான் ஊஜின் அப்படின்னு சொல்லி அவன் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கையை நீட்டான். சங்குக்குமே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஹாய் ஊஜின். ஆமாம், இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்த நீ? நான் வந்து டேகோவில் வந்து படிச்சிட்ருந்தேன். என்னோடய அப்பாவோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து இங்கே பூசானில் கிடச்சிதா. ஸோ அதனால் நாங்கள் பூசானுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டோம். ஓ ஆமாம், 10% என்ன? என்னோடது 10%? 92%. ஓ, படிக்கிற பையனா நீ? அப்படின்லாம் இல்லை. அப்புறம் எப்படிடா 92% எடுப்பேன் நீ? படிப்பேன் அவ்வளோதான். அம்மா ஓ பர்சன்டேஜ் என்ன? என்கிட்டலாம் கேட்காதப்பா அப்படிங்கிறான் ஊஜின். இல்லை சொல்லு ஊஜின். என்னக்கா 70? ஓ பரவாயில்லையே, 70% எடுத்துருக்காள், அப்புறம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இங்கே சங்குக்கும் ஊஜினும் இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து பிரேக் டைம், இன்டர்வல் டைம். ஸோ வந்து ஊஜின் வந்து எங்கேயோ ஏஞ்சி வந்து போயிட்டான். சங்குக்கு மட்டுமே கிளாஸில் உட்காந்துருக்கானா. ஸோ சங்குக்கை சுற்றி ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து நிற்கிறாங்க. அப்போ சங்குக்கு அப்படியே பார்க்குறான். அதுலேருந்து ஒரு பையன், நான் தம்பி
எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து இன்னொரு பையன், என்னடா காமெடி பண்ணுறேன் என்ன? இல்லை இல்லை, நீங்கள் தானே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன், அதான் ஆன்சர் கொடுத்தேன். சரி, அவன் பேர் என்ன? உங்களுக்கு காது கேட்காதா? இதே கிளாஸ் தானே உட்காந்து கிடந்தீங்க நீங்கள். இப்போ தானே இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்தேன் நான் காலையில், என் பேர் ஜங்குக் அப்படின்னு. அவங்கள்ட்ட தனியாக வேறு நான் இன்ட்ரோ கொடுக்கணுமா அப்படின்னு அந்த கேங் பசங்களுக்கு அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த கேங்கு அதாவது என்ன அப்படின்னா, கிளாஸ்க்கு ஒரு புள்ளி கேங் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி அவங்களோட கிளாஸில் புள்ளி கேங் இருக்குது. ஸோ அங்கே ஒரு 4 பாய்ஸ் ஓகேவா? ஸோ அந்த கேங்குக்கு வந்து ஒரு ஹெட் மாதிரி இருப்பான். ஸோ அவன் பேர் வந்து நம்ம ஜாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஜாக் வந்து சிரிச்சுக்கிட்டு, என்னடா காமெடி பண்ணிகிட்ருக்கியா? நாங்கள் யாருன்னு தெரியும்ல? நீங்களா? நான் இன்ட்ரோ கொடுத்தேன், நீங்கள் யாருமே இன்ட்ரோ கொடுக்கல, அதனால எனக்கு உங்களை பற்றி தெரியல. அப்போ அங்கேருந்து இன்னொரு பையன், என்னடா வச்சான் ஓன்ட்டே இப்படி பேசிகிட்டு இருக்கான், நீ இன்னும் சும்மா வாடா இருக்க நீ? சரி, பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து ஜாக்கை அப்படியே ஏற்றி விட்டுட்ருக்கான். ஜாக் அப்படியே செம்ம டென்ஷனில் சமுக்கை பார்த்துட்ருக்கான். அவள் சங்குக்கு வந்து, என்னங்க முறைக்கிறீங்களா? அச்சோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லைக் சங்குக்கு அதை பெருசாகவே எடுத்துக்கல. லைக் அப்படியே ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்கானா. ஜாக்கு இந்த பக்கம் கடுப்பாயிடுது. ஜாக் வந்து சங்குக்கு அடிக்கிறது கை வாங்குறானா. அதில் வந்து பெல் அடிச்சதா. ஸோ கிளாஸ் ரூமில் ஸ்டாஃப் வந்துடுறாங்க. அப்போ ஜேக் போகும்போது, இப்போ தப்பிச்சிட்டடி, லஞ்ச் பிரேக்கில் மாட்டுவல்ல, அப்போ வைக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் கிளாஸ் போய் பிளேஸில் உட்காருவான்னு பார்த்தா கிளாஸ் விட்டு அப்படியே வெளில போகிறான். ஸோ அந்த டீச்சருமே அப்படியே வந்து கண்டுக்கல. அவங்க அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான், என்னங்கடா அது புதுசாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டீச்சர் வந்து அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அந்த இன்ட்ரோவுமே கொடுத்துட்டு ஸோ அவங்க பாட்டுக்கு அப்படியே உட்காந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து ஊஜின் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அந்த சங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, சங்குக் என்ன ஊஜின், அவங்கள்ட்டலாம் வச்சுக்காத சரியா? ஏன் வச்சுக்கக்கூடாது? நான் என்ன பண்ணேன்? அவங்க தான் ஊஜின் வந்து என்கிட்ட கத்திட்டு இருந்தாங்க, நான் ஒன்றுமே பண்ணல, நாமளாக பேசிகிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. கத்தாத இப்போ நீ எதுக்கு கிளாஸில் இப்போ எல்லாருமே தான் கத்திட்டு இருக்காங்க, நீ ஏன் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே கிடையாது. நீ முன்னாடி படித்த ஸ்கூல் வேறையா இருக்கலாம், பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உனக்கு அது புரிஞ்சுதா? என்ன ஊஜின்னு வளரிட்டுருக்க, ஸ்கூல் எல்லாமே ஒன்று தானே, உனக்கு சொன்னால் புரியாது. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ, அவங்கள்ட்ட அவ்வளோக்கா வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊஜி அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுறான். ஸோ அவங்க அப்படியே வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். சரி டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. சரி இந்த பக்கம் கட் பண்ணிட்டு நம்ம ஜாக்கோட கேங்கை காட்டுறோம். ஸோ ஜாக்கோட கேங் அப்படியே வந்து ஸ்கூல் பேக் சைடு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா அங்கே ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் உட்காந்துருக்காங்க. அங்கே ஜாக் வந்துட்டு நான் அப்படிங்கிறான். ஸோ அங்கேருந்து வந்து ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க. நாடா ஜேக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ, கிளாஸ் போல அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். இல்லைண்ணா வெறியாகுது. நாடா என்னாச்சு அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஸோ அஜய்க்கு வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ மாதிரி கிளாஸில் ஒரு புது பையன் இருக்கான், நக்கலாக பிஹேவ் பண்ணுறான், அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு மாதிரி வந்து அந்த கேங்குக்கு அப்படியே வந்து சாமுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அது சரி, பையன் பேர் என்ன ஜாக்கு அப்படின்னு கேட்குறான். ஜங்குக். சரி லஞ்சில் பார்த்துக்கலாம் அவனை அப்படின்னு வந்து ஸோ அந்த கேங் ஆஃப் பாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜாக் இந்த பக்கம் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஸோ சங்கு சீட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லஞ்ச் பிரேக்கு. ஸோ சங்குக்கு வந்து அவனோட பிளேட்டில் இருக்கிற ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து ஸோ ஒரு டேபிளில் உட்காரான். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஊஜின் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ வந்து ஊஜினும் சரி சங்குக்குமே சரி கொஞ்சம் அப்படியே மாற்றி மாற்றி பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்களா. ஸோ அப்படி சங்குக்கை நோக்கி ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வராங்க. ஸோ அப்படியே வந்து பக்கத்தில் நின்றுட்டு டேபிளில் வந்து தட்டுறாங்க. தட்டிட்டு அப்படியே சங்குக்கை பார்க்குறான். சங்கு அப்படியே பார்க்குறான். அப்படியே அந்த பையன் பேர் சங்குக்கை பார்க்குறான்ல. ஸோ அவன் பேர் ஹேசங். ஓகே, நம்ம ஹேசங் கேங்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கேங்குக்கே வந்து டான் பாஸ் அப்படின்னா அது ஹேசங் தான். ஓகே, ஸோ ஹேசங் அப்படியே ஊஜனை பார்த்துட்டு, நான் ஊஜினே நான் அப்படி இருக்க அண்ணா அது அது ஏன்டா பதற,
என்ன ஏன் பதற நீ? அது நான் நாடா கேட்டேன். நான் நல்லா இருக்கேன் நாடா கேட்டேன். நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் என்ன புது தம்பி, எப்படி இருக்கீங்க? அப்படியே சங்குக்கு வந்து நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன பார்த்தா கண்ணு தெரியல உங்களுக்கு? எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அங்கேருந்து வந்து ஊஜின் அப்படியே சங்கக்கோட தைசை பிடிச்சி அப்படியே கிள்றான். அப்படியே சங்க ஏன்டா பிடிச்சி கிள்ளிட்டு உட்காந்துருக்கேன் என்னைய? அப்படியே ஊஜின் தலையில் கையை வச்சுக்கிறான். ஐயோ இவளை காப்பாற்றலன்னு வந்தால் என் உயிரை வாங்குறானே அப்படிங்கிற மாதிரி. எங்கள் ஹேசங் என்ன ஊஜினு என்ன பண்ணலாமா? சங்குக்கு வலிக்காதா? என் பேர் உங்களுக்கு தெரியுமா? பாருங்க உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பின்னாடி நிற்கிறானே என் கிளாஸ்மேட்டு. உன் பேர் என்னடா? மறந்துடுச்சு எனக்கு. அவனுக்கு ஏன் தெரியல. பரவாயில்ல உங்களுக்காக தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ பின்னாடி ஜாகங்க செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான் சங்குக்க. என் பக்கம் ஹேசங் சரி ஊஜினே கிளம்பு. அண்ணா எதுக்குண்ணா? சாப்பிட்டு. ஏண்டா நீ சங்கு கூட ஃப்ரெண்ட் ஆகிட்ட, நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகக்கூடணும்ல. கிளம்பு 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 அப்படின்ட்டு ஹேசங்கோட கேங் பசங்க இருக்காங்கல்ல, சங்க அப்படியே வந்து ஊஜின் அப்படியே துரத்தி விட்டுட்டு சங்கு பக்கத்தில் அப்படியே வந்து உட்காந்துட்டு ஹேசங் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது ரெக்கு சுற்றி கையை போட்டுக்கிறான். அப்புறம் எப்படி இருக்க கேட்டதே கேட்குறேன்ல. ஆமாம் இப்படி எங்கடா படிச்ச? அது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல். டேகுவில் படித்தேன். ஓ டேகு. அது சரி. அப்புறம் ஏதோ ஜாக்கெட் என்னமோ பேசுறியாமே, அவன் ஏதோ நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுறியாமே, என்ன கதை? நான் ஒன்றும் பண்ணலை. அவன் தான் வந்து நான் அங்கே தான் நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட வந்து ஆமாம் தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டால் கடுப்பாகாதா சொல்லுங்கள். அப்படியே ஹேசங்க வந்து அவங்க பார்க்குறான். சங்குக்குமே ஹேசங்க அப்படியே பார்க்குறான். அப்போ ஹேசங்க அவங்க பார்த்து நீ வேற ஓவராக வாயடிக்கிற வேலை எங்கள்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? நான் என்னங்க பண்ணேன்? நீங்கள் கேட்குற கொஷின் தாங்க நான் ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். அது என்ன உங்களுக்கு வாயடிக்கிற மாதிரி இருக்கா? சொல்லுங்கள். இங்கே பாரு தம்பி, நல்லா அமுல் பேபி மாதிரி இருக்க. இப்போ தான் நல்லா வந்து நல்லா வழண்டு எல்லாம் வெள்ளை ஸ்கின் வச்சுக்கிட்டு அழகாக இருக்கேன். வார்னிங் மாதிரி தரேன், அடங்கிடு. இல்லை மீறி நான் இப்படி தான் இருப்பேன் நீ பண்ணேன்னு வையேன், அப்போ நடக்கிறதுக்கு ஒன்றுக்கும் நான் பிரயோஜனம் கிடையாது, புரியுதா? என்ன நடக்கும்? அப்படி என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் சொல்லுங்க? அப்படின்னு செம்ம பேசிக்கிட்டே இருக்கான். சரி அப்படியே ஹேசனுக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுது. டேய் சொன்னா உனக்கு புரியாதா? வார்னிங் மாதிரி கொடுக்குறேன்ல, உனக்கு புரியாதா என்ன அப்படிங்கிறான். சங்க அம்சிங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸாக எப்படி டக்குன்னு கத்துனா அம்சம் ஜர்க்காகும்ல, அது மாதிரி டக்குனு போய் சங்க அப்படி பார்க்குறான். அப்போ ஹேசங் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏதோ ரொம்ப பேசிட்டு இருக்கேன். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஏதோ ஜேக்கு திட்டினன்னு தான் வந்தேன். நான் திட்டினான்னு கூட இல்லை, ஜேக் எதிர்த்து பேசினாங்க ரீசனுக்காக தான் வந்தேன் உனே. நான் உனக்கு ஜாக்கை பற்றி என்னடா தெரியும்? அவன்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்க நீ? இப்போ நான் ஏன்ட்டே நீ அப்படி தான் பேசிகிட்டு இருக்க. பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்ல, அனுபவிக்கலாமா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஹேசங் கேங்கில் வந்து ஒரு பையன் வந்து லைக் ஜூஸ் குடிச்சிட்ருப்பான். அந்த ஜூஸ் அப்படியே சங்கோட பிளேட்டில் அப்படியே வந்து ஊற்றுறான். சங்குக்கு அப்படியே இது ஏன் சாப்பாடு இது எதுக்கு இருக்க பதற சாப்பாடு தானே, என் கூட வா உனக்கு நான் விருந்தே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஹேசங்க அந்த சங்கு கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இது அப்படியே ஊஜின் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ ஊஜினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. பார்க்க சங்குக்கை பார்த்தா சங்குக்கு வந்து இழுத்துட்டு ஹேசங்க வந்து போயிட்டே இருக்கானா. அப்போ சங்கு என்ன எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? கையை விடுங்க, எனக்கு வலிக்குது, கையை விடுங்க அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரமாக உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சங்கு அப்படியே வந்து சங்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ப்ளீஸ் கையை விடுங்களேன்.
அப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அவர்கிட்ட கை விடாமல் ஹேசங்க அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். அந்த ஸ்கூலோட பேக் சைடு. ஸோ எப்படின்னா அங்கே தான் வந்து சமைப்பாங்க போல் இருக்குது. ஸோ லைட்டாக அந்த கறி அது 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 கல் அதெல்லாம் வந்து கிடக்கு. ஸோ அப்படியே இப்படி பிடிச்சி இழுத்து சங்குக்கு வந்து அந்த நெறிக்காய்ச்சி கல் அந்த கறி நான் தெரியும்ல. ஸோ அதில் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அப்படி சங்கு அப்படியே கீழே விழுந்துட்டு ஸோ சங்கோட கை பார்த்தா ரைட் ஹேண்டோட எல்போ கிட்ட தேஞ்சிருச்சு கை, அவன் தள்ளிவிட்ட வேகத்துக்கு. ஸோ அங்கே அப்படியே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி சங்குக்கு அப்படியே வலிக்குது. சங்கோட கண் அப்படியே கலங்குது லைட்டாக. அப்படியே வந்து என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சரி இப்போ அடங்குவேன், இப்போ வாய மூடுவேன், இப்போ இது பண்ணுவேன். ஆனால் ரொம்ப பெரிய பருப்பு மாதிரி என்ன நாங்கள் கேட்குற விஷயம் நக்கல் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்கியா நீ? நக்கலாக ஆன்சர் கொடுத்துட்ருக்க. உனக்கு தெரியுது எங்களை பார்த்தா எங்களை வந்து எவன் பார்த்தாலும் அவனுக்கு தெரியும் நாங்கள் வந்து எப்படிப்பட்ட கேங் அப்படின்னு. ஏண்டா அதை கூட ஐடென்டிஃபை பண்ண தெரியாத நீ வந்து அவ்வளோ கூமிட்ட இருந்து போயிருந்தியா நீ? சொல்லு. சரி புது பையனாச்சே இப்போ அடங்குவான் அப்படின்னா அவனுக்கு வார்னிங் நான் எவனுக்கு வார்னிங் கொடுக்க மாட்டேன்டா. ஆனால் உனக்கு நான் கொடுத்தேன், அதை கூட யூஸ் பண்ணுறத வக்கு இல்லாமல் நீ இருந்திருக்க. இப்போ பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு டேய் அடிங்கடா அப்படிங்கிறான் ஹேசங். சங்குக்கு போட்டு சங்குக்கு எல்லாருமே அடிக்கிறாங்க. சங்குக்கால இங்கே வலி தாங்க முடியல. சங்குக்கு அப்படியே அழுகுறான், என்னை விட்டுருங்க, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுருங்க அம்மா அப்படின்னு சங்குக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஹேசங்கும் ஷோ பார்க்குற மாதிரி நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 10 மணி தான் சங்குக்கு விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க. அப்போ ஹேசங் டே நிப்பாட்டுங்கடா செத்துற போகிறான். ஸோ அப்படியே சங்குக்கை பார்த்தா சங்குக்கு ஆக்சுவலாக ஸ்கூல் வந்து லைக் ஒயிட் ஷர்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் யூனிஃபார்மே. ஸோ அந்த ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாகவுமே அப்படியே வந்து இந்த பிளாக் கலர் அந்த கறி பூசி சட்டை அங்கே கிழிஞ்சி அவ்வளோ போட்டு அடிச்சிருக்காங்க சங்குக்கு. இமேஜின் இட். ஓகே. அப்படியே சங்குக்கோட லிப்ஸ் கார்னரில் லைட்டாக பிளட் இருக்குது. சங்குக்கோட ஃபோர்ஹெட்டு சீக்கிலலாம் வந்து அடித்த வேகத்தில் லைட்டாக அந்த எப்படி சொல்கிறது லைட்டாக தேஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரூசிங் சம்திங் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஸோ அதெல்லாம் இருக்குது. அது அப்படியே ஹேசங் அப்படியே வந்து அந்த பெஞ்சை விட்டு இறங்கி இங்கே பார், இப்போது எங்களோட கேங்குக்கு நீ தான் டார்கெட்டு சரியா? எங்களுக்கு போர் அடிக்க வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் இங்கே ஓட்டுருவோம். நீ ஆனால் போர் அடிக்கணும் எங்களுக்கு. என்ன பார்த்தா நீ எனக்கு சீக்கிரம் அவ்வளோக்கா நீ போர் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கிட்டக்க வந்துட்டு இனிமே பார்த்து பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சங்கோட சீக்ஸில் அடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டான். சங்குக்கு அப்படியே வந்து சங்கால ஏந்திரிக்க கூட முடியல. அப்படியே சங்கு இங்கே உட்காந்துருக்கான். பூஜை நாங்கள்லேருந்து அப்படியே குடுன்னு ஓடி வந்து சங்குக்கை பார்த்துட்டு சங்குக்கு நீ ஓகே தானே சங்குக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். சங்குக்கு அப்படியே அழுதுட்டு தான் அவன் கண்ணு ஃபுல்லாக டியோஸ் மட்டும்தான் இருக்குது. சங்குக்கு அப்படியே தாங்கி பிடிச்சி ஊஜன் வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ரூமுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு சங்குக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இதை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சங்குக்கோட அடிக்கெலாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து வச்சிட்ருக்கான். அப்போ வந்து ஊஜின் சொல்கிறான், நான் இதுக்கு தான் சங்குக்கு நான் உன்கிட்ட சொன்னேன் அவங்கள்ட்ட வச்சுக்காத அப்படின்னு. இப்போ பார்த்தியா நீ எந்த நிலமையில இருக்கா அப்படின்னு. ஒருத்தவங்க வார்னிங் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்க பழகு. அப்போ சங்கு நான் ஒன்றுமே பண்ணலை ஊஜன், எதுவுமே பண்ணாமல் அவங்க என்ன போட்டு அடிக்கிறாங்க ஊஜன், எனக்கு வலிக்குது, நான் அம்மாட்ட போகிறேன், நான் போய் பிரின்சிபல் சார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அப்போ ஊஜன் பிரின்சிபல்கிட்ட நீ இங்கே பாரு ஜங்குக், நீ பிரின்சிபல்கிட்டையோ இல்லை ஸ்டாஃப்டையோ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க இந்த விஷயத்த வந்து பெருசாகவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கு புரியுதா? பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து ரிச், அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது படி தான் அவங்க கேட்பாங்க. சொல்ல போனது அவங்க பேரண்ட் கொடுக்க டொனேஷனாக தான் அந்த ஸ்கூலே ரன் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒன்று கேட்பாங்களா அவங்க கேட்பாங்களா சொல்லு? அவங்க சொல்கிற எல்லாத்தையும் செய்ய
செஞ்சனாலே அவங்க உன்னை விட்டுருவாங்க ஜங்குக். அதை முதல்ல பண்ணு ப்ளீஸ். வந்து இதே மாதிரி அடி வாங்கிட்டு உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நீ ரெஸ்ட் எடு, நான் மேம் கேட்டால் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊஜி அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறான். சரி இப்படியே வந்து டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ ஈவினிங்குமே ஆகிடுது. சங்குக்கு வந்து பஸ் ஏறி அவன் வீட்டுக்கிட்ட வந்துடுறான். வீட்டுக்கு அப்படியே நடந்து போகிறானா. சங்கோட அம்மா அவங்க பார்த்துட்டு சங்குக் என்னடா ஆச்சு, என்ன மூஞ்சிக்கலா இப்படி இருக்குது? இல்லைம்மா ஸ்போர்ட்ஸ் விளாண்டோமா, ஸோ அதில் அப்படியே விழுந்துட்டேன். அதுக்குன்னு மூச்சு இல்லாமல் என்னடா இது, நம்ம ஹாஸ்டல் போகலாம். இல்லைம்மா என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணானா எனக்கு அதுவே போதும். சங்குக்கு என்னடா. ஸோ எப்படி வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. சங்குக்கு வந்து அவனோட இதுக்கெலாம் பேண்டேட்லாம் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி ஸோ மார்னிங் போகும்போது அப்பா வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அவங்க அப்படியே வந்து ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறான். ஸோ வீட்டுக்குள்ளே கிளாஸ்க்குள்ளே வந்து போகிறான். ஸோ போய்ட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கான். யார்கிட்டையுமே பேசல ஜங்குக். ஸோ அப்போ வந்து ஜெக் கேங்லேருந்து ஒரு பையன் வந்துட்டு டேய் ஜங்குக்கு அப்படிங்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி பயந்த மாதிரியே பார்க்குறான். என்னடா பயப்படுறியா என்ன, நேற்று பேச ஜங்குக்கு காணும்? ஒன்றும் இல்லை. என்னடா வாய்ஸ் கூட லோ ஆகிடுச்சு உனக்கு, சத்தமாக பேசு. எத்தனையோ பேசுனியே நிக்கலா ஒரு மாதிரி சத்தமாக ஆட்டிடியூடா, எங்கே அந்த வாய்ஸு? இப்போ பேசுறா. சங்குக்கு எதுவுமே அங்கே பேசலை. அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து போயிடுறான். ஸோ வந்து இன்றைக்கி வந்து கிளாஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கிளாஸஸ்மே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அட் சேம் டைம் லன்ச் பிரேக் டைம். சங்குக்கு வந்து சாப்பிட்றதுக்காக கேன்டீனுக்குள்ளே போகிறானா. அப்போ பின்னாடிலேருந்து ஹேசங் கேங்கில் ஒரு பையன் இந்த தம்பி அந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்க்குறான் சங்குக். ஹேசங் ஒன்று கூப்பிட்றான் வா. சங்குக்கால இங்கே நோவும் சொல்ல முடியாது, எஸ்ஸும் சொல்ல முடியாது. சங்குக்கு போய் தானே ஆகணும். ஸோ சங்குக்குமே வந்து போகிறான். ஸோ நேற்று அடித்தா மாதிரியே சங்கு இன்றைக்கும் போட்டு அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஊஜின் தான் வந்து சங்கை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே ஒரு 4 நாள் ஆகுது. ஸோ விடாமல் சங்கு லன்ச் பிரேக்கில் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதும், பிரேக் பில்லை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதும், ஸோ இதை தான் வந்து ஹேஸுங்குமே சரி ஜேக்கோட கேங்குமே சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே அடி வாங்கிட்டே தான் இருக்கா சங்கு. சங்குக்கால எதுவுமே இந்த இடத்துல வந்து பண்ணவுமே முடியல. ஸோ ஒன் ஃபைன் டே சங்குக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு ஸோ இந்த டைம் வந்து பேக் சைடில் வந்து இன்னும் அடிச்சிட்ருக்காங்க. அப்போ தட் டைம் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் அந்த கேங்கில் வந்து மொத்தம் ஒரு 5 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அந்த 5 பொண்ணுங்களை தான் வந்து நீங்களுமே இருக்கீங்க. ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து கிளாஸை கட் அடிச்சுட்டு சரி நீங்கள் வந்து வரீங்க. ஸோ ஓகே நம்ம வந்து ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஸ்கூலோட பேக் சைடு வந்தீங்க. ஸோ வந்து பார்த்தா ஆக்சுவலாக அங்கே ஒரு சந்து மடி இருக்கும். ஓகேவா. சந்தில் போட்டு தான் வந்து சங்கு போட்டு அடிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சந்தை வந்து கிராஸ் பண்ணிட்டு தான் வந்து போகிறீங்களா. ஸோ போட்டு அடிக்கிற சவுண்டுக்கு இருந்தால் சங்குலேருந்து கத்துறான், எனக்கு வலிக்குது, என்னை விடுங்க ப்ளீஸ், என்னால் முடியல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சங்கு கத்துறானா. அங்கே அப்படியே ஹேசுங்க ஏன்டா கத்துற, வாய் கத்துற அளவுக்கு உனக்கு வந்துச்சு, அப்படியே வாயில் அடிங்கடா அப்படிங்கிறான். போட்டு செம்ம அடி அடிச்சிட்ருக்காங்க. இது நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பேக்வேர்டில் வந்துட்டு யாரை போட்டு அடிக்கிறானுவோ அப்படின்னு எட்டி பார்க்குறா. ஹேசங் ஏங்க நின்றுட்டுருக்கு. ஸோ லைக் யார் அடி வாங்குது அப்படின்னு பார்த்தா லைக் ஒரு சங்கோட பேர் எங்களுக்கு லைட்டாக தான் தெரியுது. சரி வந்து கண்டுக்காமல் சரி போவோம் அப்படின்ட்டு போட்டால் ஸோ ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க. சங்கு வந்து கத்துறான், என்னால் முடியல, எனக்கு வலிக்குது, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது வேறு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அந்த சந்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. அங்கேருந்து பின்னாடி ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வயனை எங்கடி போகிற, அவன் போட்டு அடிச்சிட்ருக்கான்டி ஹேசங்கு, ஏய் இப்போ எதுக்கு நம்ம அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகணுமா, ஏய் அடிக்கிற அடிப்பா செத்துற போகிறான் அந்த பையன் வாங்க அப்படி மாதிரி சொல்லிவிட்டு ஸோ வாயின் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிட்டு கத்துறா ஹேசங் அப்படியே யார்ரா அது அப்படிங்கிற திரும்பி பார்க்குறாங்க. நாங்கள் அடிக்கிறவங்களும் ஸ்டாப் பண்ணிவிட்டு யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இது பக்கம் நீங்கள் சங்குக்கு கிட்டக்க வந்து வரீங்க. ஸோ வந்து சங்குக்கை பார்க்குறீங்க. லைக் சங்குக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அடி அப்படி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி. ஸோ சங்குக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது அந்த இடத்துல. ஹேசங்க பார்த்து என்னடா பண்ணுற,
இப்போ எதுக்கிட்ட அந்த பையனை போய் அடிச்சிட்டு இருக்க நீ? அப்போ ஹேசங், பாரு வாயினே, உனக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உன் வேலை என்னமோ அந்த வேலை மேலே மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. சும்மா என் விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகிட்டு இருக்காத. டேய், இல்லை புரியல, என்ன இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது? விட்டானே அடிக்கிறத தான் செத்துறான் போல. செத்துட்டு போட்டோம், நான் டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு என்னடி பிரச்சனை? ஹேசுங்க, மரியாதை கெட்டுரும் உனக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சமூக பார்த்து, டேய் தம்பி எந்திரி. ஸோ அப்படியே வந்துட்டு சங்குக்கு வந்து ஹேசங்க பார்க்குறான், உங்களையும் பார்க்குறான். ஒன்றை தாண்டா ஏந்திரி. அங்கேருந்து ஹேசங், ஏஞ்சிருவியா நீ? எல்லாம் ஏஞ்சி தான் பாறேன் அப்படின்னு சவுங்க பார்த்து மறைக்கிறான். சவுங்க அப்படியே ஏந்திரிக்காமல் அப்படியே வந்து படுத்தே இருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சவுங்க கையை பிடிச்சி அப்படியே சவுங்க அப்படியே எஞ்சி நிப்பாட்ட வைக்கிறீங்க. அவனுக்கு நிற்கிறது கூட தெம்பு இல்லை, அப்படியே மாதிரி சாய போகிறான். அப்படியே சவுங்க அப்படியே இழுத்துறீங்க பிடிச்சிட்டு. சவுங்க ஹிப்பை பிடிச்சிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. சவுங்கோட கையை வந்து உங்கள் ஷோல்டர் மேலே போயிட்டு சவுங்க ஹிப்பை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஹேசங் சொல்கிறான், என்னடி உனக்கு பிரச்சனை? இதே வேலை தான் நீயும் பார்த்துட்ருக்க இப்போல்லாம். இங்கே பார், நான் பார்ப்பேன் தாண்டா, சும்மா ஃபன்னுக்குனே புள்ளியை பண்ணுவேனே தவிர ஒன்றை மாதிரிலாம் வீணுக்குன்னெலாம் பண்ணிகிட்ருக்க மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், இதோட இவன்கிட்ட வம்பு வச்சுக்கதான் நிப்பாட்டிக்க ஹேசங். இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ண என்னடி பண்ணுவ? யார் இவன் என்ன இதுக்கு சப்போர்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நான் ஃபோர்ஸாக இழுக்கும் போது சங்குக் அவங்களோட கையை தாண்டி அப்படியே ஹேசங்கிட்ட வந்து ஹேசங்கிட்ட போய் சங்கு அப்படியே தள்ளி விட்டுறான். ஸோ எங்களுக்கு வருதும் இருக்கும். அப்படியே ஹேசங் வந்து பல்லார்னு ஒரு அடிக்கிறீங்க. அடிச்சு அப்படியே ஹேசங் பட்டுன்னு கீழே விழுந்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அவங்கள பார்த்துட்ருக்கான். இங்கே பார், உனக்கு மரியாதை அவ்வளோதான். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன இஷ்டம் மயிருக்கு பண்ணிகிட்ருக்க நீ? சொல்லு, என்ன எதுக்கு பண்ணிகிட்ருக்க நீ? நான் தான் சொல்கிறேன் வேணாம் ஹேசங் அப்படி நிப்பாட்டிக்க அப்படின்னு. ஆனால் நீ உன்னை அடிச்சு என் கைதாண்டா வலிக்குது. முதல்ல கடைசியமாக சொல்கிறேன் ஹேசங். அப்படியே அந்த கேங்க அப்படியே கை காட்டி, உங்களுக்கும் தான். இனிமே இவன் வையனுக்கு சொன்னான், வையனோடது தெரியும்ல. என்னோடது யாராவது தொட்டாங்கனாலே செம்ம கடுப்பாகும். நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறேன் இங்கே. இவன் வையனுக்கு. இதுக்கு மேலே அவன்கிட்ட எவனாவது வச்சுக்கிறத நான் பார்த்தனோ, இதை பேசுகிறத பார்த்தேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வயன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காம இருக்கா அவங்கள்ட்ட. அண்ட் ஹேசங், உனக்கு தான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. உனக்கு தெரியும்ல, இந்த ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணுற அதிக அமௌண்ட் என்னோடது. நான் என்ன நினச்சா உனக்கு ஸ்கூலில் என்ன தூக்க முடியும், பார்த்துக்கோ அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டு ஸோ வாயனை அப்படியே ஸ்லோவாக சங்குக்கு அப்படியே தூக்கிட்டு ஸோ நீங்கள் அப்படியே சங்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு சங்குக்கு அப்படியே உட்கார வச்சுட்டு சங்குக்கு அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே வந்து சங்குகிட்ட கேட்குறீங்க, ஆமாம் அவன் பேர் என்ன? சங்கு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். ஒன்றை தாண்டா, உன் பேர் என்ன? சங்குக். அப்படின்னு சொல்லிட்டு சர்ட் இன்சர்ட்லாம் வச்சுட்டு, ஆமாம் புது அட்மிஷனா? ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். ஏண்டா பார்க்க நல்லா இருக்கு, அழகா இருக்கு, எனக்கு பதில் சண்டை போட தெரியாதா? அம்மா யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சதுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சங்குக்கு என்னது? ஒன்றும் இல்லை. அப்புறம் இவன்ட்ட எப்படி மாட்டின நீ? நான் ஒன்றுமே பண்ணலை, அவங்க தான் போட்டு என்ன அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே சங்கு அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு சங்குக்கு வந்து பார்த்து எங்கள் மனசில் யோசிச்சுட்ருக்கீங்க, பையன் பார்க்க அழகாக இருக்கான், அழகாக இருக்காண்டி அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சங்குகிட்ட கேட்குறீங்க, ஆமாம் எந்த கிரேட் நீ?
நான் 11th கிரேடு. ஆ 11தா அப்படின்னு கத்துறீங்க. அவங்க அப்படியே என்னாச்சு? 12th இல்லையா நீ? 11th கிரேடு கம்ப்யூட்டர் சயின்ஸு. டென்ஷது. சரி மனசுலேயே வந்து யோசிக்கிறீங்க, ஏண்டி வாயினே உனக்கு எதுவுமே கிடைக்காது போல இருக்கு, கடைசி வரைக்கும் தேவடா தேவடான்னு தான் பாட்டு போட்டு ஆடணும் போல இருக்குடி, நீ அழகா இருக்கா நம்ம ஆளாச்சுக்கலான்னு பார்த்தா சின்ன பொண்ணுக்கு தம்பிடி அவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு சாங் அப்படியே எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து தலையில் வந்து பேண்டேஜ் வந்து ஒட்டிட்டு வச்சுருக்கீங்களா, பின்னாடிலேருந்து ஊஜன் வந்துட்டு அக்கா அப்படின்ட்டு வரான். சொல்லுங்க திரும்பி பார்த்துட்டு, வாடா ஊஜனு. சங்குக்கு அப்படியே வந்து பார்க்குறான். ஊஜன் அப்படி ஊஜன் உள்ள வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நல்ல வேலை நான் உங்கள்கிட்டயாவது வந்து சொன்னேன், இல்லைனா அவங்க சங்குக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. சரி பார்த்துக்க, ஏதாச்சும் ஒன்றுனா என்கிட்ட வந்து சொல்லு சரியா. அவள் சங்குகிட்ட திரும்பி சங்குக் இனிமே அவங்க ஏதாச்சும் வந்து உன்கிட்ட பண்ணாங்க அப்படின்னா பயப்படாமல் என்கிட்ட வந்து சொல்லு, புரியுதா? சரிக்கா. அக்காவா? ஊஜன் உங்களை அக்கா தானே கூப்பிடுறான், நீங்கள் 12th கிரேடு தானே, அப்போ நானும் உங்களை அக்கான்னு தானே கூப்பிடணும். அப்படி சிரிச்சுக்கிட்டே சங்கோட ஹெட் அப்படியே வந்து லைக் டேப் பண்ணிகிட்டே வந்து சொல்கிறீங்க, என்னை அக்கான்லாம் கூப்பிடாத, ஜஸ்ட் கால் மீ ஒயன். வயசுக்கு பெரியவங்களோ உள்ளவங்கள அக்கான்னு தானே கூப்பிடணும், ஆனால் ஒயன்னு கூப்பிட்டா வந்து தப்பாயிடாதா? அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. நானே பெர்மிஷன் தரேன்ல, ஜஸ்ட் கால் மீ ஒயன், அக்கான்னு கூப்பிடாத. அவள் போகும்போது அவங்க அப்படியே அக்கா அப்படி திரும்பி, இப்போ தானே சொன்னேன். அது தேங்க்யூ அக்கா. டேய் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வருது. ஜஸ்ட் கால் மீ ஒயன், ஓகே? அகெயின் ஒயன்னு கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் ஒயன் சீனியர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டு நேரத்துலேருந்து அப்படியே கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே அன்றைக்கான டேயுமே வந்து சாங்கு அப்படியே வந்து முடிஞ்சிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் சாங்கு எப்பவும் போல் கிளாஸ்க்கு போகிறான். ஸோ போனால் இந்த டைம் யாருமே சாங்கிட்ட எதுவுமே வந்து சொல்லவுமே இல்லை, சாங்கிட்ட யாருமே நோண்டவுமே இல்லை. சாங்கு இப்போ நார்மலாக ஃபீல் பண்ணுறான். அவங்க ஒரு மாதிரி இப்போ தான் வந்து ஸ்பேஷியஸ் கிடச்ச மாதிரியே இருக்குது அந்த ஸ்கூலில். இதுக்கெலாம் காரணம் யார்? நீங்கள் தானே. ஸோ அதனால தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சங்குக்கு வந்து 12th கிரேட் போயிட்டு வந்து பார்த்தா, ஸோ நீங்கள் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் போல் இருக்குது. அது டிபார்ட்மெண்ட்குள்ளே எட்டி பார்த்துட்ருக்கானா, ஐ மீன் காமர்ஸ் கோர்ஸ் போல் இருக்கா, எட்டி பார்த்துட்ருக்கானா அங்கேருந்து ஒரு பொண்ணு, யாரா நீ அப்படிங்கிறா. வயன் சீனியர் இல்லை அவளா, கிரவுண்டில் இருப்பாடா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சங்கு அப்படி வந்து குழுன்னு வந்து கிரவுண்டுக்கு வரான். ஸோ வந்து பார்த்தா, ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேஸ்கெட் பால்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே எங்களுக்கு பின்னாடி சீனியர் அப்படிங்கிறான் சங்கோக். திரும்பி பார்க்குறீங்க, ஓய் சங்கோக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிட்டக்க வந்து போகிறீங்க. ஸோ போய் பார்த்தா சங்கோக் வந்து நின்றுட்டுருக்கான். சங்கிட்ட போயிட்டு, என்னடா எனக்கு தேடிட்டு வந்திருக்க, இங்கே இருப்பேன், இங்கே யார் இருக்குன்னு சொன்னான் அவன்கிட்ட. உங்கள் கிளாஸ்க்கு போய் பார்த்தேன்னா அங்கே ஒரு அக்கா சொன்னாங்க நீங்கள் கிரவுண்டில் இருப்பீங்க அப்படின்னு. ஓ அப்புறம் ஏன் இங்கே வந்து இருக்கா, கிளாஸ் போல்? இல்லை. இந்தாங்க அப்படின்ட்டு ஒரு கேரி பேக் கொடுக்குறான். ஸோ பார்க்குறீங்க, என்னடா அது எங்களுமே தொடர்ந்து பார்த்தா, ஸோ வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க்கும் இன்னும் ஒரு பன்னும் இருக்குது, ஐ மீன் க்ரீம் பன் மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துட்டு என்னது இது? இல்லை சீனியர், நான் வந்து அவங்கள்ட்ட நேற்று ஒழுங்காகவே தேங்க்ஸ் சொல்லலையா, இன்றைக்கி யாருமே என்கிட்ட சீண்டவுமே இல்லை, யாரும் என்ன பார்க்கவும் இல்லை, அந்த கேங் என்கிட்ட வரவே இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்போ தான் ஏதோ வந்து ஸ்பேஸ் கிடச்ச மாதிரி இருக்குது என் கிளாஸில். நான் வந்து இப்போ எல்லா டீமே பேசுகிறேன், நான் ஊஜின் டீம் பேசுகிறேன், எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது சீனியர். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ லைக் நீங்கள் தங்க ஒரு செகண்ட் அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க.
தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் நீ ஒரு தூரம் வந்துட்டியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். தேங்க்ஸ் சொல்லிட்டியா? சரி, பார்த்து கிளாஸ்க்கு போ. பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு அப்படியே வந்து போயிடுறான். தாண்டி உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் போதுண்டி அவனை ரசிச்சது திரும்பிட்டு, ஷட்டு கேர்ள் மூடு, இப்படிலாம் பண்ணன்னு என் சோத்தில் பங்கு தர மாட்டேங்கிறீங்க. ஸோ எல்லாருமே அப்படியே சிரிச்சுக்கிறாளோ. ஸோ இப்படி வந்து டேஸஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்பப்போ சங்குக்கு வருவான். சங்குக்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்களும் சங்குமே சரி கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே சரி ஆசிஷுவல் இப்போ கிரவுண்டில் உட்காந்துருக்கும் போது சங்குக்கு அப்படியே வந்து வரான். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கும் சரி உங்கள் கேங்குமே சரி சேர்த்து அப்படி வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கானா. ஸோ அங்கே வந்து கிரவுண்டில் வந்து நின்றுட்டு சீனியர் அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே வா அப்படிங்கிறீங்க. சங்கு அப்படியே வரான். ஸோ வந்துட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே விளையாடி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்களா. அப்போ வந்து நான் இன்ட்ரோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் சங்குக்கு என்னோடய தம்பி அப்படிங்கிறீங்க. சங்கு அப்படியே வந்து பார்க்குறான் அவங்கள. என்னடா தம்பி தானே? அது மாதிரி மூஞ்சி வந்து பவுட் பண்ண வச்சுக்கிட்ட மாதிரிங்கிறான். அப்படியே வந்து நாங்கள் எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேங்க்கா அப்படிங்கிறான். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சார் எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சங்குக்கு வந்து உங்களுக்குமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இது அங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே நோட் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது சங்குக்கு வந்து பார்த்துட்டு இந்தாடா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறத லைக் ஒரு பண்ணாக சாப்பிட்டுட்ருப்பீங்க, மாதிரி க்ரீம் சீஸ் பன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அங்கே நீட்டுறீங்க, இல்லை வேணாம் ஒரு வாய் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டதை அப்படியே கொடுக்குறீங்க. சங்குக்குமே அதை அப்படியே சாப்பிட்றான். கேட்குற மாதிரி சங்குக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சங்குக்கு வந்து சரி எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறான் சங்குக். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை பார்த்து என்னடி உனக்கு சார் ஓடுதான் என்ன, ஏன்டி இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன உங்களை மாதிரியா? அதுவும் நீ பேசுகிற பார்த்தியா, நீ என்ன பிரியா நீ நினச்சிட்டு இருக்கியா 1க்கு 4 வருஷம் அலையிறதுக்கு நான் வந்துட்டு இப்போ கேட்டேனாடி. ஆமாம் பின்ன ஏதோ நீ கேட்குற ஹே ப்ரோனால ஒருத்தனுக்காக வாழ்ற ஜாதி ப்ரோ, அது அவனுக்காக வாழ்றியான்னு சங்குக்க மீன் பண்ணுறாங்க. இங்கேப்பா அவன் எனக்கு தம்பி புரியுதா, ஆனால் அவன் பார்க்கறதும் பண்ணுறதும் தம்பி மாதிரி தெரில வச்சான், பார்த்துருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள். நீ மூட்ரி எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படியே வந்து டேஸஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. ஸோ சங்குக்கு வந்து ஒரு டைம் வந்து உங்களை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்கான். ஸோ அங்கே போகிறதுக்கு சங்கோட அம்மா அவங்க நல்லாவே டேக் கேர் பண்ணி பார்த்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே வந்து உங்களோட போர்டு எக்ஸாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் அதில் நல்லாவே வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அட் சேம் டைம் ஸோ சங்குக்குமே வந்து அவனுக்குமே போர்டு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுதுனால சங்குக்குமே வந்து படிச்சிட்ருக்கான். ஸோ இதே மாதிரி வந்து டேஸஸ் வந்து பாஸ் ஆக ஸோ நீங்கள் அவங்களோட போர்டு எக்ஸாம் நல்லாவுமே வந்து பண்ணி முடிச்சுருந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு சங்குக்கு வந்து தேடுறீங்க, எங்கடா அவன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் சங்கு நின்றுட்டுருப்பான். சங்குக்கிட்ட ஓடி வரீங்க. ஸோ வந்துட்டு என்னடா என்ன போயிட்டுருக்கேன் ஆனால் எனக்காக ஆமாம் சீனியர் சரி அப்புறம் எக்ஸாம் எப்படிடா பண்ணியிருக்க நீ? நான் நல்லா பண்ணியிருக்கேன். நான் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட லாஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எப்படி பண்ணீங்க? செம்மடா ஆக்சுவலாக இப்போ அவங்க சூப்பராக பண்ணியிருக்கேன். சரி அது எப்படி சீனியர் கிளாஸில் உட்கார மாட்டீங்க, அலையிறீங்க, பங்க் பண்ணுறீங்க, ஆனால் படிக்கிறவளை மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க நீங்கள். அதெல்லாம் அப்படிதான்டா தொழில் ரகசியம் சங்குக் அப்படிங்கிறீங்க. சங்குக்கு பேசி வச்சுக்கிறான். சங்குவை பார்த்து கேட்குறீங்க, ஓய் சங்குக்கு பனானா மில்க் குடிக்க போகுமா? நிஜமாவா? நான் வாங்கி தரேன்டா. சரி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி சங்குக்குமே வரலாம் அவங்க கூட. சரி போயிட்டு நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பனானா மில்க் வாங்கி சங்குக்கு குடிக்கிறீங்க. ஸோ சங்குக்குமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ட்ரிங்கை வந்து குடிச்சிட்ருக்கான். ஸோ இப்படி டேஸஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. சங்கோட போர்டு எக்ஸாம்ஸுமே வந்து முடியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜில் வந்துமே உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடச்சிக்கும். ஸோ எங்கே அப்படின்னா சியோல் யூனிவர்சிட்டியில். ஸோ சியோல் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ
அங்கே வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டில் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போக போகிறீங்க அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக இருக்குது. இது வந்து சங்குக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் சங்குக்கு வந்து ஃபோன் பண்ணி நம்ம போய் மீட் பண்ணுற பார்க்குக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சங்குக்கிட்ட வந்து சொல்லிடுவீங்க. ஸோ சங்குக்கு வந்து வந்திருப்பான். நீங்கள் போய் சங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஸோ கொஞ்சம் நம்மளை கான்ஃபிடன்ட் வந்து பண்ணிவிட்டு ஸோ எப்போவுமே சரி சங்குக்கு வந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவான். உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் லைக் வந்து கிளாத் கிளிப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும். பையன் வெறும் கையில் வரமாட்டான். உங்களை பார்க்க வரப்போ அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவான். சங்குக்கு வாங்கிட்டு வந்துடுவான். ஸோ அது மாதிரி இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாத் கிளிப் அந்த மாதிரி சின்ன ஒரு கிளாத் கிளிப் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கான். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு உன்கிட்ட எப்படி தாண்டா காசு தங்குதுன்னு தெரிலடா, நீ இப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க எனக்கு வந்து எப்போ வரும்போதும் சும்மா நான் வாங்கக்கூடாதா உனக்கு? அது சரி அப்படிமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சங்கு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்போ சங்குக்கை பார்த்து சங்கு ஆக்சுவலி நான் காலேஜ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து சியோல் யூனிவர்சிட்டியில் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 2 days வந்து சியோல் கிளம்பிடுவேன் காலேஜ் ஸ்டடிக்காக. நான் சியோலில் போய் ஸ்டே பண்ணி அங்கே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அவங்களோட ஃபேஸ் லைட்டாக வந்து குட்டி ஆகுது, ஒரு மாதிரி சுருங்குது. ஸோ அப்படியே பார்க்குறீங்க தான். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சீனியர். தேங்க்யூடா. ஸோ ஆக்சுவலி அவங்க அதான் நான் சொல்லணும். என்ன நல்லா படி. ஸோ ஃபைட் பேக் பண்ண கற்றுக்கோ. இதே மாதிரி இருக்காத. இதே மாதிரினா எப்படி சொல்கிறது, நான் இந்த வருஷம் நான் இருந்தேன், நான் டேக் கேர் பண்ணி நான் பார்த்துக்கிட்டேன்டா. பட் ஆனால் வந்து நான் போயிடுவேன்ல. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த புள்ளி பண்ணுற கேங்குமே போயிடும் தானே, அப்புறம் என்ன? பட் ஆனால் அவன் கிளாஸில் ஒரு கேங் இருக்குது, ஞாபகம் இருக்கா அவனுக்கு? சவுக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிறான். ஸோ நீயும் ஃபைட் பேக் பண்ண கற்றுக்கோ. இப்படியே இருக்காத சங்கு. யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். படி, அட் சேம் டைம் ஃபைட் பண்ணு. ஃபைட் பண்ணால் நான் எப்படி ஃபைட் பண்ணுவேன்? கிளாஸ் போ, ஜிம்முக்கு போ. நீ தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃப்யூச்சர் உன்னை நம்பி ஒரு பொண்ணு வரலாம். ஸோ அவளை நீ டேக் கேர் பண்ணிக்கணும் அல்லவா? ஸோ நல்லா இரு சங்கு, ஹாப்பியாக இரு. என்ன நீ ஏதோ நான் மொத்தமாக விட்டுட்டு போகிற மாதிரியே நீ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லைடா, சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சங்குக்கு உங்கள் பேரை சொல்லி வந்து கூப்பிடுறான். வயன். சங்க பார்க்குறீங்களா? என்னடா அதுதான் பேரை சொல்லிலாம் கூப்பிடுற? எப்பயும் கூப்பிட மாட்டியா தம்பி? என்ன கதை? பார் தம்பிங்களாம் நான் கூப்பிடாது. ஏன்டா நீ எனக்கு தம்பி தானே? இப்போ தானே சொன்ன தம்பின்னு கூப்பிடாதேன்னு. ஏன் மறுபடியும் மாதிரி தம்பி தம்பின்னு கூப்பிட்டுட்டு இருக்க? சரி சொல்லு என்ன? வயன். வயன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வயன். என்னது? ஆமாம். நான் கூட ஸ்டார்டிங்கில் நினச்சேன் எனக்கு வந்து உன் மேலே நீ என்னை காப்பாற்றின, எனக்கு அதனால தான் எனக்கு உன் மேலே க்ரஷ்ஷு எல்ஸ் அஃபெக்ஷன் ஏதாவது இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ லைக் யூ. என்னடா சின்ன பையன்டா நீ. இங்கே பாரு, இந்த வயசில் வர நார்மல் திங் அதுவும் புரியுதா? இந்த வயசில் வரதெல்லாம் லவ் கிடையாது சங்கு. அதை மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு விஷயம் மேலே வந்து ஒரு அக்கா அப்படிங்கிற அக்கா மயிரெலாம் எனக்கு கிடையாது, புரியுதா? எனக்கு அக்காலாம் இல்லை, எனக்கு வயன், அவ்வளோதான். வயன். எனக்கு வயனை பிடிக்கும், ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் தெரியும் இது லவ் தான், இது வேறு எனிதிங் எல்ஸ் சம்திங் எல்ஸ்லாம் கிடையாது. ஐ நோ இட்ஸ் லவ், அவ்வளோதான். என்னோட சின்ன பையன்டா நீ.
நம்ம எப்படிரா லூஸா நீ? இங்கே பாரு ஒயன், உனக்கு பிரியங்கா சோப்ரா அண்ட் நிக் ஜோனஸ் பற்றி தெரியும்ல? ஆமாம், அவங்களுக்குள்ள 11 years ஏஜ் கேப் தெரியும்ல? தெரியும்டா. அதே மாதிரி ஏரன் அண்ட் சாம் டைலர், ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ்னு தெரியுமா உனக்கு? 22 years ஏஜ் டிஃப்ரென்ஸ். அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கும் எனக்கும் 1 year ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, புரியுதா? தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்டு இருக்காது. எனக்கு ஒன்று பிடிக்கும் அயன், அவ்வளோதான். எனக்கு தெரியாது. சங்கு இங்கே பார், நான் ஜஸ்ட் உன்னோட லைஃப்பில் ஒரு பார்ட், ஒரு க்ளவுட், பிளாஸ்டிங் க்ளவுட் மாதிரி தான். நீ பாரு அயன், சொல்கிறதே கேளு. எனக்கு அப்படி நிறைய பொண்ணுங்களை பார்ப்படா, நிறைய பொண்ணுங்க என்னோட அழகாவோ பெட்டராகவோ வருவாங்க. ஆனால் அது எதுவுமே நீ ஆக மாட்டோம் அயன். அது உனக்கு புரியுதா இல்லையா? யார் வந்தாலும் சரி, என்னோட வயன் யாரும் மாதிரி ஆக முடியாது, அவங்க யாரும் வயன் மாதிரி ஆக முடியாது. எனக்கு நீ தான், அவ்வளோதான், புரிஞ்சுக்கோ. சங்குக் என்னோட சின்ன பையன் சங்குக். இப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். சரி வயன், என்ன நான் உன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன். என்ன நீ நினைக்கிற மாதிரி, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஐடியல் டைப்பில் நான் நல்லா ஜிம்முக்கு போயிட்டு ஃபைட் பேக் பண்ணி எனிதிங் எல்ஸ் எல்லா மாதிரியும் நான் சேஞ்ச் ஆகிட்டு முன்னாடி வந்து நின்று அப்போது நீல் டவுன் போட்டு ஐ லவ் யூ அயன், வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டேன்னா நீ அக்செப்ட் பண்ணுவியா? சொல். அப்போ பார்த்துக்கலாம்டா. அக்செப்ட் பண்ணுவியா மாட்டியா அதை சொல்லு, அதுதான் அப்போ பார்த்துக்கலாம். சங்குக் சின்ன பையன். ஏய் என்ன சின்ன பையன் கூட? ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட், ஏதோ 9 வயசு டிஃப்ரென்ஸ் கிடையாது. நல்லா தான்டா பேசுகிற. இருந்தாலும் தம்பி இங்கே பார், நான் அவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ல, அதே மாதிரி ஏன் டேர்ம்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஏன் தம்பிங்கெலாம் கூப்பிடாத, சங்குக்குன்னு கூப்பிடு, அவ்வளோதான். சரிங்க சங்கு. அப்படிங்க மாதிரி நீங்களும் உட்காந்துருக்கீங்க, சங்குக்குமே அப்படி வந்து உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே அந்த 2 daysமே வந்து போயிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சங்குக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஸோ சங்குக்கை பார்த்து பாய் சொல்லத்துக்காக வரீங்க. ஸோ சங்குக்கு அப்படியே வந்து வெளில நின்றுட்டு என் போறியா? ஆமாண்டா போகிறேன். சரி பார்த்து உடம்ப பார்த்துக்கோ, அப்புறம் நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக பார்த்து லவ் பண்ணு. எனக்கு தெரியும் நீ மூடு, நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன், ஒன்றை தான் லவ் பண்ணுவேன், வேறு யாரையும் பண்ண மாட்டேன். நடக்கும் போது பார்க்கலாம் சங்குக், நீயும் பாரு நான் வந்து நிற்கிறேனா இல்லையா கண்ணு முன்னாடி. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சங்குக்கு வந்து பாய் சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து கிளம்பி போய் உங்களோட ஸ்டடிக்காக நீங்கள் வந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம்க்கு அப்புறமா காட்டுறோம். ஸோ ஆஃப்டர் 6 years இப்போ சீன் ஓப்பன் பண்ணோன்னா சங்கை தான் காட்டுறோம். ஸோ சங்கு டோட்டலி சேஞ்ச் பையன். ஸோ கையில் ஃபுல்லாக டேட்டூ போட்டுட்டு ஸோ ஒரு மாதிரி ரக்கடாக இருந்துட்டு லைக் வந்து எப்படி சொல்ல கோல்டாக, அதே மாதிரி நல்லா ஜிம் போய் நல்லா பாடி வச்சுட்டு ஸோ பையனுக்கு விழாத பொண்ணுங்களே கிடையாது. நம்ம இப்போதைக்கு சங்கு எப்படி இருக்கான் அட் சேம் சங்குக்கு தான் அது. ஓகே ஆக்சுவலி சங்குக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓக்கு கீழே பொசிஷன்ஸ், அதாவது பிரசிடெண்ட். ஸோ சங்குக்கு வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் பிரசிடெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சங்குக்கு பெர் மந்த்துக்கே கிட்டத்தட்ட 4 lakhs சம்பாதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி இந்த பக்கம் சீனை கட் பண்ணிட்டு உங்களை பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து லைக் 4 years வந்து ஸ்டடி முடிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ 4 years வந்து ஸ்டடி முடிச்சதுனால வந்து ஸோ நீங்கள் அந்த 2 years வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அப்பாட்ட இருக்கிற கம்பெனி இல்லை, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரிச் பர்சன் தானே.
ஸோ அவங்க அப்பா கம்பெனி நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் அதான் டேக் ஓவர் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் நம்ம 2 வருஷம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் 4 இயர் படித்து முடிச்சுட்டு, ஸோ 2 வருஷம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே இருக்கீங்க. ஸோ ஃபைன் டே நைட்டுக்கும் டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்களா, அப்போ வந்து உங்களோட அப்பா வயன் எஸ் டாடி, நீ எப்போதாம்மா கம்பெனியை டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்க? என்னடாடி இன்னும் டைம் இருக்கே, பொறுமையாக பண்ணுவோமே. என்னம்மா அப்பாவுக்கும் வயசாகுதா இல்லையா? என் பொண்ணு டேக் ஓவர் பண்ணுவான் தானே நான் இவ்வளோ பெரிய கம்பெனியை பிரம்மாண்டமாக உனக்காக உருவாக்கி வச்சுருக்கேன் சொல்லு. ஓகே டாடி, நீ பாரு வயன், நீ என்ன பண்ணி இது பண்ணுவேன்னு தெரியாது. இன்னும் 2 டேஸில் நான் கம்பெனிக்கு ஒன்றா கூப்பிட்டு போவேன், அவ்வளோதான். அன்னைக்கு நீ சிஇஓவா சார்ஜ் எடுத்துக்கிற, அவ்வளோதான். Dad, what? It's not like request or permission or anything. It's an order to you. It's order. புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். 2 days டைம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ உங்களோட அப்பா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்து போயிடுறாங்க. அப்படியே அப்படிங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. சரி இப்படி வந்து 2 டேஸ்மே வந்து ஆகுது. ஸோ தட் டே வந்து இங்கே நீங்கள் ஆஃபீஸ் வந்து கிளம்புறீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் கோட் ஷூட் தான் வந்து ஆப்வியஸ்லி வியர் பண்ணுறீங்க. ஸோ லைக் எப்படின்னா ரெட் கலர் கோட் அண்ட் ரெட் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்சுவல் எப்பவும் போல் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்ஜாய் ஆன உடனே ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து பவ் பண்ணி ஸோ குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த சிஓ அப்படிங்கிற அந்த வந்து கெத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அவங்க அப்பாவோட கேபின்குள்ளே, ஐ மீன் சிஇஓ கேபின்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ அப்போ வந்து என்னப்பா இது, அப்போ தட் டைம் வந்து உங்களோட பிஏ வந்து உள்ளே வரான். ஸோ உங்கள் பிஏ வந்து ஒரு பையன் தான். உங்கள் பிஏ பேர் என்னென்னா, ஸோ உங்கள் பிஏ பேர் வந்து ஜேம்ஸ், ஓகேவா? ஸோ டைம் ஜேம்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறானா. ஸோ உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஜேம்ஸ், எஸ் சார், மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ண எல்லாரையும் உள்ளே அசம்பிள் ஆக சார். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு ஸோ வந்து அதுக்கு ஒரு ½ an hour வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து அதுக்குள்ளே அசம்பிள் ஆகிட்டாங்க. சரி எல்லாருமே சரி, ஷேர் ஹோல்டர்ஸ், தென் கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ், வைஸ் பிரசிடெண்ட், தென் பிஏ எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட அப்பா, வெரி குட் மார்னிங் டு யூ ஆல், திஸ் இஸ் மை டாட்டர் வயன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ என்னோட வயன். ஸோ இன்னையிலேருந்து வயன் தான் சிஇஓக்கு வந்து சார்ஜ் எடுத்துப்பா. ஸோ ஹோப்ஸோ என்னோடய முடிவில் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆட்சேபனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி போது ஸோ எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ முன்னாடியே பேசின விஷயம் தான் இதெல்லாம். ஸோ எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தென் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்குமே வந்து டிஸ்போஸ் ஆகிடும். ஸோ எல்லாருமே வந்து அங்கே போயிடுறாங்களா. ஸோ அப்போ வந்து உங்களோட அப்பா வயன், ஃபாலோ மீ. அப்போ எங்கே போகிறோம், ஃபாலோ மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கேபின்குள்ளே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன், லைக் கையில் ஃபுல்லாக டாட்டு போட்டுட்டு, காதில் லைக் லிப்ஸ் கிட்ட ஐப்ரோஸ் எல்லாம் பியர்சிங் பண்ணிட்டு, ஸோ பையன் பார்க்க அப்படியே செம்மையாக ஸ்டன்னிங் ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லி விட்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ தட் டைம் சவுக்கு வந்து உங்கள் அப்பாவை பார்த்துட்டு லைக் அப்படியே போ பண்ணுறான், குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து உங்கள் அப்பாவுமே சவுக்கு வந்து லைக் போ பண்ணிவிட்டு, ஒயின் என்னப்பா, he is John Jungkook. He is John Jungkook. He is president of the company. உனக்கு அப்புறம் எல்லாமே சங்குக் தான் எத்தனை வருஷமாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஆக்சுவலி சங்குக், this is my daughter and she is the CEO of the company from today. Oh, hi வயன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களுமே ஹாய் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு வயன், உனக்கு பிஸ்னஸ் ஒரு ஃபைல்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா சங்குக்கை கேட்டுக்கோ. தென் சங்குக், எஸ் சார்
ஐ ட்ரஸ்ட் யூ அலாட். நல்லாவே நான் ட்ரஸ்ட் பண்ணுறது நல்லாவே தெரியும். ஸோ வயனை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஸோ வயனை பார்த்துக்கணும், வயனை ஓம் பொறுப்பில் படிக்கிறேன் கண்டிப்பாக சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ உங்களோட அப்பா வந்து அந்த கேபினை விட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ இங்கே போய் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ அப்போ வந்து சங்குக்கு அவனோட சேர்லேருந்து ஏஞ்சிட்டு, ஹாய் வயன். ஹாய் ஜங்குக். என்ன தெரில, என்ன தெரியலையா, தெரில. உங்களை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியில். ஆமாம், பட் ஐ நோ ஹூ யூ ஆர். என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியுமே. இவ்வளோ அழகான பொண்ணை யாருக்கு தெரியாமல் இருக்கு சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் நீ அழகு தான், யார் இல்லைன்னு சொன்னான். ஐ நோ. ஓகே, பேரை கேட்டவா உனக்கு இன்னும் ஞாபகம் வரல? நீங்கள் பாருங்க மிஸ்டர் ஜங்குக், உங்கள் பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு தவிர ஐ கான்ட் ரிமெம்பர் யூ. ஸோ ப்ளீஸ் கேன் இன்ட்ரோ யுவர்செல்ஃப். எனக்கு ஞாபகம் இல்லை. பூசான் ஹை ஸ்கூல் 11th grade ஷியான் ஜங்குக். அந்த ஹேசங் கூட புள்ளி பண்ண பையன், நீ கூட காப்பாத்தினி. ஜங்குக், யா இட்ஸ் மீ. டே தம்பி, ஜங்குக்கு மூஞ்சாவே டென்ஷன் ஆகுது. டே தம்பி எப்படா இருக்கு? டே ஜங்குக்கு நீ தானா அது? டே ஆளே மாறிட்ட ஜங்குக் நீ. ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் நீ இன்னும் மாறவே இல்லை வயன். என்னை தம்பின்னு கூப்பிடாத நான் அன்னைக்கு தான் சொல்லிட்டு போனேன், இன்னும் நீ மறக்கலையா? ஜங்குக் ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் இட். நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜங்குக். பரவாயில்லையேடா, நீ சொன்ன மாதிரி அப்படியே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கடா நீ. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ நீங்கள் வந்து அந்த டேபிள் இருக்கும் தெரியுமா, சைடில் அப்படியே லீனாக வந்து நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் கிட்டக்க வந்துட்டு, சரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கியே, நான் எனக்கு இன்னொன்று சொன்னேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்டக்க கேட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் ஜங்குக். சரி நீங்கள் ஒரு மாதிரி அப்படி கன்ஃபியூஸாக ஜங்குக்கை வந்து பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே வந்து உங்களை அந்த டேபிளோட லாக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் கிட்டக்க வந்து உங்கள் இயர்ஸ் கிட்ட, அன்றைக்கி தானே சொல்லிட்டு போனேன் இந்த மாதிரி ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்து வந்து முன்னாடி நின்று ஒன்ட்ட ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொன்னானா அக்செப்ட் பண்ணுவியான்னு கேட்டேன்னா இல்லையா? அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேக் வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்து பார்க்குறான். சரி உங்கள் ஹார்ட் அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அடிச்சுக்குது. ஜங்குக்கிட்ட வந்து அப்படியே சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக் அப்படியே தள்ளி விடுறதுக்காக ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து கை வைக்கிறீங்களா? அப்போ தட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜங்குக்கோட செஸ்ட்டை பிடிச்சிட்டு அமுத்திடுறீங்க. ஜங்குக் இந்த மாதிரி என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பின்னாடி லீன் ஆகுறானா. நீங்கள் ஜங்குக்கிட்ட டே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செஸ்ட்லேயே நீங்கள் கை எடுக்கலை, அப்படி தான் வச்சுட்ருக்கீங்க. ஜங்குக் என்னடி பண்ணுற, நல்லா இருக்குடா அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷையாகிடுது. என்ன கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே வந்து கையெடுத்து இப்போ சொல்லு, கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் நான் என்னத்துக்கு நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் வேறு சைடில் வந்து கழுத்து திருப்பிட்டுருக்கீங்களா. ஸோ ஜங்குக் வந்து லைக் உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டக்க வரான். ஸோ நீங்கள் வந்து லைக் உங்களுக்கும் ஜங்குக்கும் இப்போ நடுவில் ஒரு 2 inch கேப் தான் இருக்குது. நீங்கள் டக்குனு ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு நான் கேபின் போகிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் கேபின் எப்படி கொடுக்கணும்னு ஓடிட்டுருங்க. ஸோ ஜங்குக் பார்த்து சிரிச்சிட்டு நீங்கள் மாறவே இல்லை வாங்க, இப்படியே தான் இருக்க
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வந்து உட்காந்து சங்குக்குமே இந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்களுமே ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தட் டைம் நீங்கள் வந்து ஜேம்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறீங்க. ஸோ அங்கேயும் ஜேம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு, எஸ் மேம், எனக்கு வந்து ஒரு கப் காஃபி மாதிரி எடுத்துகிட்டு வரியா ஜேம்ஸ்? ஓகே மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேம்ஸ் வந்து கஃபேரியாவுக்கு வந்து போகிறான். ஸோ இதுக்கு வந்து அந்த ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு சின்ன இடத்துல கஃபே மாதிரி வைக்கிற இடம் இருக்கும். ஸோ அங்கே டீ போட்டு காஃபி போடுறதுக்கு இடம் இருக்கும். ஆக்சுவலி அது வந்து ஜங்குக்கோட கேபினை வந்து க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குமா. ஸோ அவங்க வந்து பார்க்குறான், இவன் எங்கே இந்த பக்கம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி நாமளுமே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவனுமே வந்து பார்த்தா ஜேம்ஸ் அங்கே வந்து காஃபி போட்டு வச்சுருக்கான். ஸோ அவங்கக்கிட்டக்கு வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? சார் மேம் காஃபி கேட்டாங்க சார், அதான் நான் போட்டுக்கிறேன் நீ போ. சார் நான் போட்டுக்கிறேன் நீ கிளம்பு. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ வந்து ஜேம்ஸ்மே நேரத்தை விட்டு அப்படியே போயிட்டான். ஸோ சங்குக்கு வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து டோரை வந்து நாக் பண்ணுறான். ஸோ நீங்கள் எஸ் ஜேம்ஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ சங்குக்கு வந்து கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். ஸோ பார்த்தா நீங்கள் இப்படி தலையை தூக்கி பார்க்குறீங்க. அங்கே ஜேம்ஸ் இல்லாமல் சங்கு நின்றுட்டுருக்கான். எங்கள் சங்கை பார்த்துட்டு, ஜேம்ஸ் எங்க? அவனுக்கு நான் ஜேம்ஸ் தானே காஃபி போட்டு எடுத்து வர சொன்னேன், நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க சங்கு? ஒன்றும் இல்லை, என்னோடய வருங்கால ஃப்யூச்சர் பொண்டாட்டிக்கு நான் தானே காஃபி போட்டு கொடுக்கணும். வேறு யாராச்சும் போட்டு கொடுத்தாங்கன்னா தப்பல்லவா வயனு? அவங்களுக்கு என்ன சங்கு விளையாடிட்டுருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படி கிட்டக்க வந்துட்டு உங்கள் டேபிளில் அந்த காஃபி வச்சுட்டு ஸோ போயிட்டு ஸோ உங்கள் ரூம்லேயே வந்து சோஃபா இருக்கும். லைக் சோஃபா டீபாய் அந்த ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் சங்கு உட்காந்துருக்கானா. நீங்கள் சங்கை பார்த்து கேட்குறீங்க, உனக்கு வேறு வேலை இல்லையா? வேறு ஒர்க் எதுவுமே உனக்கு நான் கொடுக்கலையா? இங்கே வந்து உட்காந்துருக்க, வெயிட் பண்ணுங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படி சங்குக்கு ஆப்போசிட்டில் டேபிளில் வைக்கிறான். தென் அதில் பாதி ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்டையுமே வந்து கொடுக்குறான். உங்களை பார்த்து, மேம் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபைல், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவ்வளோத்தையுமா? ஆமாம் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு லைக் பார்த்துட்டு ஸோ ஜேம்ஸ் அப்படியே வந்து போயிட்டான். ஸோ வந்து சரி ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காஃபிலாம் வந்து அப்படியே குடிச்சிக்கிட்டே வந்து ஒவ்வொரு ஃபைல்ஸாக வந்து செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி செக் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு கண்ணால் ஜங்குக்கு சைடு எடுத்துக்கிட்டே வந்து செக் பண்ணிகிட்ருக்கீங்களா? சரி ஜங்கு நோட் பண்ணிவிட்டு, சரி சைட் அடிக்காது தான் அடிக்கிற, அதை டீசெண்டாக உட்காந்து அடித்தாங்க, அதே இவ்வளோ கேவலமாக பார்த்தும் பார்க்காத மாதிரி சைட் அடிச்சிட்ருக்க, அடிக்கிற ஸ்ட்ரெயிட்டாக அடி. யார் அவனை பார்த்து சைட் அடிக்கிறான்? நான் ஜஸ்ட் நீ ஒர்க்கை ஒழுங்காக பண்ணுறியான்னு தான் பார்த்துட்ருக்கேன். பச்சையாக சமாளிக்கிறவன் நீ, இது ஒன்று சூட் ஆகலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? நான் ஒன்றும் சைட்லாம் அடிக்கல. அப்படிங்களா? அப்போ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ இப்போ லன்ச் பிரேக் தானே, சரி ஓகே போய்ட்டு லன்ச் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து லன்ச்சு சாப்பிட்றதுக்காக உங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து லன்ச் இருக்கும். ஸோ லன்ச் ஏரியா, ஸோ அங்கே போய்ட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்து போகிறீங்களா? ஸோ சங்குக்கு வந்து உங்களுக்கான பிளேட்டையுமே சேர்த்து தான் சங்குக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ சங்குக்கு ஆப்போசிட்டில் சங்கு உட்காந்துருக்கான், சங்குக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த லன்ச் பிளேட் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்கும். ஸோ அதில் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபுட் வந்து குக்கும்பரை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு குக்கும்பர் வந்து அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ ஓகே, ஸோ அதான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதாவது ஜங்குக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த குக்கும்பர் டிஷ் இருக்குல்ல, ஸோ வந்து அதை எடுத்து அவன் பிளேட்டில் வச்சுக்கிறான். நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அது ஜங்கு என்ன பார்க்குற, உனக்கு பிடிக்காது தானே அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. அட் சேம் டைம் ஜங்குக்கோட பிளேட்டில் வந்து ஒரு கைண்டாக ஒரு சிக்கன் டிஷ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை எடுத்து உங்கள் பிளேட்டில் வைக்கிறான். ஸோ நீங்கள் பார்த்து அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு சாப்பிடு அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே, பரவாயில்ல ஜங்கு, என்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்க,
ஆமாம், என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இப்போன்னு இல்லை, எனக்கு அப்போலேருந்தே தெரியும். ஜஸ்ட் சீரியஸாக பேசுகிறாங்க. இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல். என்ன ஃபேர் அட் ஆல்? சொல்லு. நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நான் கீப் பண்ணிட்டேன். அட் சேம் டைம் எனக்கு பண்ண ப்ராமிஸை நீ எப்போ வந்து கீப் பண்ணலான்னு இருக்க சொல்லு. சங்குக், அது சும்மா சங்குக், நீ எதுவும் பண்ணிகிட்ருக்காது, லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்கா சங்குக். நான் லூஸு மாதிரிலாம் பண்ணலை. பி சீரியஸ். நான் நிஜமாக தாண்டி சொல்கிறேன். எனக்கு தெரியும் இந்த என் வாழ்க்கை நிறைய பொண்ணுங்க வந்து போயிட்டுருக்காங்க. சொல்ல போனால் நான் இந்த ஆஃபீஸில் இருக்கிற முக்கால்வாசி பொண்ணுங்களுக்கு வந்து முக்கால்வாசியே இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கு மேலே இருக்கிற அஃபெக்ஷன், லவ், ஹாப்பினஸ், பிளாப்ளா. என்ன சாங்கோ சீன் காட்டுற என்கிட்ட? சீன் காட்டலடி, சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்கும்போது நான் என்னமோ இந்த அழகு கீழே மயங்கி விழுந்து கிடத்தேன். ஸோ உங்கள்கிட்ட மாதிரி ப்ளஷ் ஆகுது. அதான் ஒன்றும் இல்லை, சாப்பிடு அப்படின்னா சாப்பிட்டுட்ருக்கீங்களா? அப்போ வந்து பின்னாடிலேருந்து ஒரு பொண்ணு வந்து சங்குக்கு வந்து கூப்பிட்றா. சங்குக் சார். சங்கு அப்படியே திரும்பி என்ன? ஸோ மீட்டிங் ஹால். உனக்கு எத்தனை டைம் நான் சொல்லியிருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கும்போதோ இல்லை ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கும்போதோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் ரிலேட்டடாக எதுவும் பேசாத அப்படின்னு உனக்கு ஒன் டைம் சொன்னால் புரியாதா? சாரி சார், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம், கோ அப்படிங்கிறான். சரி, அப்படியே உங்களை பார்த்து சரிடி என்னாச்சு, ஏன் என்னையே பார்த்துட்ருக்க, அழகா இருக்கனா என்ன? இல்லை, இப்போ என்ன பண்ண பண்ணா வந்து கேட்டால் இல்லைன்னு சொன்னேன். ஒய்? அந்த கோல்டு வாய்ஸ். இங்கே இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் நான் வேறு சங்குக். ஆனால் என்னோடய வயனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து க்யூட்டான சங்குக். என்னடா பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் சங்குக், சொல்லடி. ஸோ உங்களால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க நீங்கள். ஸோ தென் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அன்றைக்கான டேவுமே வந்து அப்படியே வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆக்சுவலி எப்போவும் போல் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி வந்து உட்காந்துருக்கீங்க. லைக் ஒரு மாதிரி எல்லாமே வந்து பரபரப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க, என்னங்கடா அதே ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்காதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த டைம் சங்குக்கு வந்து உள்ளே வரான். நீங்கள் சங்கு வந்து பார்க்குறீங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி. இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குடி. மீட்டிங் யார்ட்டு ஜேம்ஸ் நான் எதுவுமே சொல்லவே இல்லை, நான் எதுவுமே பண்ணலையே நானே. அதராத, இது ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வாயன். சொல்ல போனோன்னா அது ரொம்ப நாளாகவே வந்து பண்ணிகிட்ருக்காது தான். நீ ரீசெண்டாக வந்ததுனால, நேற்று தான் ரீசெண்டாக இல்லை, நேற்று வந்ததுனால உனக்கு இது எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளைண்ட்டை வந்து நம்ம வந்து கிளைண்ட்டும் ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ நான் அதுக்காக தான் வந்து உன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்காக வந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே மீட்டிங். ஸோ இதுதான் இந்த ஃபைல். அது சொல்லுவாங்க ஃபைலில் வந்து நீட்றான். ஸோ இந்த ஃபைலில் வந்து நீ பேச வேண்டிய கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ. சப்போஸ் நீ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணனா கூட ஐ ஜஸ்ட் கவர் இட். ஸோ பார்த்துக்கோ. தென் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சுறாவல் கிளம்பியது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து லைக் அஸ் அ வீடியோ கால் மூலமாக தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க. ஸோ இட்ஸ் அபவுட் அ ஃப்ரான்ஸ். ஓகே, ஸோ வந்து அங்கே தான் வந்து நீங்கள் வந்து அவங்க வீடியோ காலில் அவங்க வந்து லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேயும் சரி, நீங்களும் சரி, சங்குக் சரி, ஸோ உங்களோட பிஏ ஜேம்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து ப்ரெசன்டேஷனை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடுறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ப்ராஜெக்டோட பாஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து பிடிச்சிருது. ஸோ அவங்க வந்து அவங்க டைப் வச்சுக்கிறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து அந்த டைம் வந்து சங்குக்கு வந்து சொல்கிறான், சரி ஒரு 2 டேஸில் நாங்கள் அங்கே வரோம் உங்களை பார்க்க அப்படிங்கிற மாதிரி சங்குக்கு வந்து அந்த பாஸ்கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ அங்கே இருக்க அந்த பாஸ்மே ஓகே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஜஸ்ட் எட் த எண்ட் த கால். ஸோ இப்படியே வந்து
லஞ்சுக்கு அப்போ தானே நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து அப்பாடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்களா கேபினில். சங்குக்கு வந்துட்டு இது 2 நாள் நம்ம ஃப்ரான்ஸ் போகிறோம் தெரியும்ல. தெரியும் நாங்கள். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே. அப்படியே சொல்லிங்க அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. சங்குக்கு என்ன நினச்சான்னு தெரியல. அவன் கிட்டக்க வந்துட்டு லைக் அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடா பார்க்குறா? அப்படியே அவங்க கிட்டக்க வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஜென்டலாக கிஸ் பண்ணுறான். சரி, நல்லா ஷாக்காக சங்குக்க பார்க்குறீங்க. உன் நெத்தியில் கை வச்சு போய் சங்குக்க பார்த்துட்ருக்கீங்க. என்னடா பண்ணுற? எனக்கு நீ அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தல, அதுக்கு உன்னோட கிஃப்ட் ரிவார்டு. தேவையில்லாமல் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காது. கேபினுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து திரும்பிக்கிறீங்க. சங்குக்கு போய் அவனோட கேபினுக்கு வந்து போகிறான். எனக்கு ஹார்ட் ரொம்ப அடிச்சுக்குது. ஏன்னா அது ஒரு தம்பி இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. பட் ஸ்டில் உங்களால் சங்க தம்பியாக அந்த இடத்துல பார்க்கக்கூட முடியல. ஸோ எப்படியும் வந்து 2 டேஸுமே வந்து ஆகுது. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து ஃப்ளைட்டு உங்களுக்கு ஃப்ரான்ஸ்க்கு. ஸோ நீங்கள் உங்கள் அப்பாட்ட அம்மாட்டெல்லாம் பாய் சொல்லிவிட்டு சங்குக்கு வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ நீங்களும் ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு செக்கின்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ளைட்லேயுமே ஏறி உட்காந்தாச்சு. ஸோ ஃப்ளைட்டுமே வந்து டேக் ஆஃப்மே ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் தான் வந்து நீங்களும் போகிறீங்க, சங்குமே வந்து போகிறீங்க. ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸோ அப்படி லைட்டாக அப்படியே பார்த்து தூங்கிட்டீங்களா நீங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுறீங்க சங்குக்கோட ஐஸ்க்கு. சங்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்கள 2 பேரும் சேர்த்து ஒரு பிக் அப்படியே எடுத்துக்கிறான். ஸோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் he put that photo in his wallpaper. ஸோ ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இப்போ சங்குக்கோட வால்பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட செப்பரேட் ஃபோட்டோ இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், லாக் ஸ்க்ரீனில் நீங்களும் சங்குக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி உள்ள ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சங்குக்கு உங்களை ஒரு பிக் எடுத்திருப்பான். ஸோ அந்த பிக்கை சங்குக்கு வந்து வச்சுருப்பான். ஸோ அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல். தென் சங்குக்குமே லைட்டாக ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ வந்து ஏர்ப்ளைன் வந்து ஃப்ரான்ஸில் வந்து லேண்ட் ஆகுது. ஸோ நீங்களும் சங்குக்கும் வந்து வெக்கப் ஆகிருந்துருக்கீங்க. ஸோ தென் உங்களை வந்து பிக் பண்ணுறதுக்கு காருமே வந்து அவங்க அனுப்பி விட்ருப்பாங்க. ஸோ அந்த காரில் வந்து நீங்கள் ஏறிட்டு ஸோ உங்களுக்கு செப்பரேட் ரூமே வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ரூம் கீழே வாங்கிட்டு ஸோ உங்களுக்கு பக்கத்து ரூம் தான் சங்குக்கோட ரூம். ஸோ தென் இன்னும் உங்களோட ஸோ ஜேம்ஸுமே வந்து வந்திருப்பான். ஸோ உங்களோட ரைட் சைடு வந்து சங்கும், லெஃப்ட் சைடு வந்து ஜேம்ஸு. ஸோ ஜேம்ஸ் ஆக்சுவல் ஜேம்ஸ் எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னா ஸோ உங்களோட ஃபைல்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் இல்லை. ஸோ அதனால வந்து ஜேம்ஸ் வந்து வந்திருப்பான். ஸோ ஜேம்ஸ் ஒர்க் முடிஞ்சவொடனே ஜேம்ஸ் வந்து கிளம்பி போயிடுவான். ஸோ தட்ஸ் வை. ஸோ அப்படியே வந்து அன்றைக்கான டே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ லைட்டாக அப்படியே இருந்துட்டு ஸோ அது மற்ற டேவுமே உங்களுக்கு எண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி ஒரு மீட்டிங் கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்குது. ஐ மீன் இந்த இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் போகிறீங்க. ஸோ போயிட்டு ஸோ அவங்கள்ட்ட வந்து பேசி ஸோ எல்லாமே வந்து என்னெல்லாம் பிளான்ஸோ அது எல்லாமே சொல்லி ஓகே பண்ணிடுறீங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த கம்பெனியோட டைஅப்மே வந்து வச்சாச்சு. ஸோ இட்ஸ் அ குட் திங் அல்லவா. ஸோ அதனால் வந்து அந்த பாஸ் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ஸோ வி ஆர் லிட்ரலி வெரி வெரி ஹாப்பி மிஸ் வாயன். ஸோ வி அரேஞ்ச் அ பார்ட்டி டுநைட் பிகாஸ் ஆஃப் tie-up. ஸோ கேன் யூ ப்ளீஸ் ஜாயின் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ஸோ இன்றைக்கி நைட் நீங்கள் வந்து tie-up வச்சுருக்கா பார்ட்டி இருக்குது. ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்களுமே ஓகே ஃபைன் ஐ கேன் கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ தென் அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து கிளம்பி போயாச்சு. தென் யூ ஜஸ்ட் வென்ட் டு யுவர் ரூம், தென் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ்ஸஸ். தென் ஓகே நம்ம வந்து பார்ட்டி வியருக்கு ட்ரெஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஒரு ட்ரெஸ் இருக்குது, பட் இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் லைக் ரொம்ப பார்ட்டி வியருக்கு இருக்கிற மாதிரியே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சுட்டு லைக் வந்து சங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க. சங்கு அட்டன் பண்ணிவிட்டு என்னடி என்ன பார்ட்டிக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, ஷாப்பிங் போய்ட்டு வரோம்.
சரி போகலாம். இப்போயே கிளம்பு. அப்படிங்கிற மாதிரி சொல்லி சங்குப்பே வந்து கிளம்பியிருப்பான். ஸோ நீங்கள் மாலுக்கு போகிறீங்க. ஸோ மாலுக்கு போயிட்டு லைக் நான் ஆக்சுவலி அந்த பிக்சர் வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் ஆக்சுவலி வந்து அங்கே போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுமே வந்து வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மேட்சிங் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் ஸோ அவன் வந்து கோட் ஷூட்டுமே வந்து எடுத்து வந்துருப்பான். ஸோ தட்ஸ் வை இன்றைக்கி வந்து ஜேம்ஸ் வந்து கிளம்பி ஸோ பேக் டு ஹிஸ் கண்ட்ரி. ஸோ அவனோட கண்ட்ரிக்கு வந்து கொரியா கிளம்பி வர மாதிரி இருக்குது. ஸோ அவன் வந்து கிளம்பி ட்ரெஸ் ஆஃப்டர்நூன் போலவே. சரி இப்போ ஃப்ரான்ஸில் நீங்களும் சங்கும் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நைட்டுமே வந்து ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எப்பவும் போல் வந்து பார்ட்டிக்கு வந்து ஸோ நல்லாவே அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணி பார்க்க செம்ம ஸ்டன்னிங்காக அழகாக இருக்கீங்க. ஸோ லைக் அது நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேர் வந்து விட கிடையாது, நல்லா ஹை பன் போடுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஹை பன் போட்டிருக்கீங்க. ஸோ அவங்களோட நெக்கு லைக் இட்ஸ் கைண்ட் நல்லா ரிவீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்லேயே இந்த ட்ரெஸ்லேயே லைட்டாக அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வந்து வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ரூமில் தட்டிக்கிட்டே இருக்கான். இன்னும் என்னடி பண்ணிகிட்ருக்க? 5 minutes வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜஸ்ட் ஓப்பன் த டோர். அங்கே கம்ஸ் அப்படி ஸ்டன்னாக அவங்கள பார்க்குறான். நீங்கள் பார்க்க சும்மா அழகாக கோர்ஜியஸாக இருக்கீங்க. சரி பார்த்துட்டு நல்லா இருக்கேண்ணா போகலாமா? ஹலோ சங்குக், டே தம்பி. என்னாச்சுடா? எனக்குல வாங்கிட்டியா என்ன? சரி எதுவுமே அப்படியே சொல்ல. சரியா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து காருமே வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த காரில் ஏறிட்டு if you went to the party. ஸோ அங்கே நிறைய வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பாய்ஸ் கூட நிற்கிற மாதிரி, ஸோ நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி, ஸோ லைக் மீட்டிங் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கம்மா. ஸோ பார்ட்டி ஆப்வியஸ்லி அந்த ஒரு பார்ட்டி அந்த ஒரு மிஸ்ஸஸ்க்காக நீங்கள் ட்ரிங்க் குடிச்சு தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லைட்டாக வந்து ட்ரிங்க் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அங்கே இருக்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து வழக்கத்துக்கு மாதிரி அதிகமாக ட்ரிங்க் பண்ணனால ஸோ ரொம்ப நீங்கள் வந்து போதை ஆகிற மாதிரி போதை ஆகிட்டீங்க ரொம்பவே. ஸோ பட் வந்து சங்குக்கு வந்து இங்கே ஓவரால் ஸ்டேபிளாக தான் இருக்கான். ஓகே. ஸோ அப்படியே வந்து சங்குக்கா அப்படியே உங்களே தான் பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து குடிச்சிட்டு லைக் போயிட்டு அழகாக அப்படியே லைக் தள்ளாடுற மாதிரி நடக்கிறது, சங்குக்கிட்ட வந்து நிற்கிறது. ஸோ இல்லை சங்குக்கை பார்க்குற மாதிரி க்யூட்டாக அட்மையரபுளாக உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ தென் டைம் ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து அந்த பார்ட்டிலாம் வந்து முடிச்சுட்டு ஸோ வந்திருப்பீங்க உங்களோட ஹோட்டலுக்கு. சங்குக்கு தான் உங்களை கை தாங்கலாம் வந்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ நீங்கள் சங்கு என்னடி ஏன்டி இப்படி தள்ளாட குடிச்சிட்டு? உனக்கு ஒன்று தெரியுமா சங்கு? ஏன்டா என்னை லவ் பண்ணுற? இவ்வளோ சின்ன பையன்டா நீ, எனக்கு தம்பி. ஏன்டா அப்படி இருக்க? என்னோட 1 வயசு பெரியவனா இருக்கக்கூடாதா நீ? ஏன்டா ஊர் இப்படி பண்ணுற? என்னடி பிரச்சனை சொல்லு சங்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கோட ஷர்ட் அப்படி பிடிக்கும். ஆமாம் எனக்கு சொல்லணும், எனக்கு அவனை பிடிக்கும். எனக்கு தான் தெரியுமே. அப்புறம் I just love you a lot. Love you more than you think. ரொம்படி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு எப்படி இவங்க தள்ளாடிட்டே எப்படி வந்து லிஃப்ட்டுக்குமே வந்து வந்திருப்பான். ஸோ அவங்களோட ஃப்ளோர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லிஃப்ட்டுமே ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்களை அப்படியே சங்கு அப்படியே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ லிஃப்ட் டோருமே வந்து லாக் ஆகிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சங்குக்க வாலில் லிஃப்டோட வாலில் பின் பண்ணிட்டு சங்குக்க பார்க்குறீங்க. சங்கு என்ன சொல்லு, என்ன லவ் பண்ணுறியா? ஆமாண்டி. உனக்கு வேறு பொண்ணுங்களே கிடைக்கலையா? கிடைக்கல. என்னடி நான் சொல்லணும். என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உன்னை எப்போ பார்த்தோன்னா நான் அப்பயே வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். லவ்னு சொல்ல முடியாது, எனக்கு உன்னை பிடிக்கும்.
ஆனால் எப்போ என் தம்பின்னு தெரிஞ்சு எனக்கு அப்பயே புஷ்ஷுன்னு ஆகிடுச்சா நான் வந்து அப்படியே வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டேன். யூனோ வாட்? என்ன நீ என்னை ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தேன்? நம்ம சண்டை போடும்போது பார்த்தேன். நான் ஏசங்க அடிக்கும் போது தான் நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பட் நான் எப்போ தெரியுமா பார்த்தேன்? இந்த ஸ்கூலுக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உன் அப்பா வந்து நினைக்கி விட்டு போனார்ல, அப்படி க்யூட்டாக நடந்து வந்துட்டு இருந்தியா? எனக்கு ஸ்கூலோட ரூஃப் டாப்பில் உட்காந்துட்டோன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு அழகாக தெரிஞ்சது அவங்களுக்கு. நீ அழகு பையன்டா நீ, உனக்கு தெரியுமா? ஜங்குக் என்னடி அது பேசிட்டு இருக்கும் போதே டோர் இங்கே ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஜங்குக் அப்படியே கூட்டிகிட்டு ஸோ உங்கள் ரூமுக்கு வந்து கீ கார்டெலாம் எடுத்து உங்கள் ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு உங்கள் பெட்டில் படுக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கள் பெட்டில் வந்து லீன் பண்ண வைக்கிறோன்னா நீங்கள் ஜங்குக்கை பிடிச்சி நீங்கள் அப்படியே இழுத்துட்டு ஜங்குக்கை வந்து ஜங்குக் மேலே இருக்காங்க. சரி ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் என்னடி என்ன லவ் பண்ணுறியா? எத்தனை டைம் டி கேட்பான்? ஆமாண்டி ஐ லவ் யூ டி. சரி 2 பேருமே பேசல, 2 பேர் ஐஸ் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வாயேன் ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக் என்னடி தப்பு பண்ணலாமா? என்னது? எனக்கு தெரியும், எனக்கு உன் காதில் ஒழுங்காக கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். நீ அப்படியே நடிக்கிறியா? என்னடி சொல்கிற? தப்பு பண்ணலாமான்னு கேட்டேன். பையன் வேணாம் விளாடலாம் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை பிடிச்சி அப்படி நீங்கள் வந்து கீழே தள்ளிட்டு நீங்கள் மேலே வந்துட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்குமே எவ்வளோ தடுத்து பார்க்குறான், பட் ஸ்டில் ஹி காண்ட். ஸோ நீங்கள் ஜங்குக்கு அப்படியே நல்லா சென்டிலாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்குமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸோ எப்படிங்க தான் லவ் பண்ணுற பொண்ணை கிஸ் பண்ணும்போது சும்மாவாக இருக்க முடியும்? ஸோ ஹீ டூ கிஸ் பேக் யூ. ஸோ அப்படியே கிஸ்ஸஸ் கொஞ்சமாக டீப்பாக ஸோ ஜங்குக்கு அப்படியே அகெயின் உங்களை கீழே போட்டு ஸோ அவன் மேலே வந்து ஸோ உங்கள் நெக்கு தென் உங்கள் சீக்கு, ஃபோர் ஹெட், ஐஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கிஸ்ஸஸ் வந்து டீப்பாக அப்படியே ஸ்லோவாக ஜங்குக்கு உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ சேம் டைம் ஸோ நீங்களுமே ஜங்குக்கோட ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் ஸோ உங்களோட இமேஜினேஷனை அள்ளி கட்டி என்ன நடக்கணுமோ அவங்களுக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வேக்க பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா நீங்கள் ஜங்குக்கோட செஸ்ட்டில் படுத்து தூங்குற மாதிரி இருக்குது. எப்படியோ ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உங்களால் வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களை ரீகால் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக பெட்ஷீட்டு எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. அதான் உங்களுக்கு தலையை ரொம்ப பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு தெரியாமல் அப்படியே போய்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக சத்தமே இல்லாமல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜஸ்ட் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் அதை வியர் பண்ணிவிட்டு ஸோ வந்து அப்படியே வந்து கீழே மிதிக்கிறீங்க. ஸோ எனக்கு ஃபோனில் கால் வைக்கிற மாதிரி இருக்குது. யார் ஃபோன் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஜங்குக்கோட ஃபோன். ஆன் பண்ணி பார்க்குறீங்க. ஏர்ப்ளேனில் ஜங்குக்கும் நீங்களும் எடுத்த மாதிரி பிக் இருக்கும்ல, ஸோ அந்த பிக் இருக்கும். ஜஸ்ட் அதை அப்படியே பார்க்குறீங்க. ஒரு சின்ன ஸ்மைல். சரி அப்படியே ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ என்ன பாஸ்வேர்டுன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன யோசிச்சிங்கன்னு தெரில, பட் உங்கள் பர்த்டே நம்பரை வந்து டைப் பண்ணுறீங்க. அன்லாக் ஆகிடுது. சரி நீங்கள் ஒரு செகண்ட் திரும்பி படத்துல ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் உங்களோட ஸ்கூல் பிக் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து ஸ்க்ரீன் யோசித்து பார்த்துட்டு ஸோ அந்த ஃபோனை அப்படியே இந்த பெட் மேலே போட்டுட்டு ஸோ நீங்கள் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ எங்கள் ஹோட்டலோட பேக் சைட் கார்டன் சைடு இருக்கும். ஸோ அங்கே வந்து நின்று நேச்சரை வந்து ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ டைம் நீங்கள் அந்த ஃபோன் வால்பேப்பர் ஹோம் ஸ்க்ரீனில் உங்கள் ஸ்கூல் பிக் இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ என்ன ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஸோ
சங்குக்கு வந்து நீங்கள் வந்து சங்குக்கு க்ரீம் பண்ணி வந்து ஃபீட் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கிளாஸ் நடந்துட்டுருக்கும். நீங்கள் பங்க் பண்ணிவிட்டு வந்து ரூஃப் டாப்பில் உட்காந்துருப்பீங்களா. ஸோ பிரேக் சங்குக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஸோ நீங்கள் வந்து சங்குக்கையும் கிளாஸை பங்க் அடிச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டைம் அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் சங்குக்கு வந்து கிளாஸை பங்க் பண்ணுறான். ஸோ பங்க் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஸ்கூலோட சுவரெலாம் ஏறி குதிச்சு ஸோ போயிட்டு ஒரு மாதிரி ரிவர் சைடில் நின்று வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்களா. ஸோ அப்போ சங்குக்கு வந்து ஒரு போர்ட்டபிள் கேமரா, சின்ன கேமரா இருக்கும்ல. ஸோ அந்த கேமராவில் வந்து உங்களை அந்த டைம் வந்து அவங்கள வந்து சீனியரே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பிக் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிக் தான் அது. நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ தென் சங்குக்கு இந்த பக்கம் சீனை கட் பண்ணி சங்க பாட்டினா அப்படின்னு சங்கு அப்படியே வேக்கப் ஆகிட்டு ஸோ பக்கத்தில் பார்க்கலாம் நீங்கள் காணும். சங்குக்கு அப்படியே பதறிடுது. சங்குக்கு அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்டால் மேம் வந்து பின்னாடி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஓடி வந்து சங்குக்கு வந்து பார்க்குறான். நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து சங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் சங்குகிட்ட எதுவுமே வந்து பேசல. ஜஸ்ட் நீங்களுமே சங்குக்கு வந்து பேக் ஹக்கும் பண்ணலை அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சங்குக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி தள்ளி நிப்பாட்டிட்டு எனக்கு நைட்டு ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட் இப்போ தான் புக் பண்ணேன், நம்ம நைட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து கிளம்பிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. சங்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அன்றைக்கி நைட்டுமே ஆகுது. ஸோ ஃப்ளைட் புக் பண்ண மாதிரியே நீங்கள் ஏர்போர்ட் பண்ணி செக்இன் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ளைட்டுமே வந்து ஃப்ளைட்டில் போய் உட்காந்துச்சு. ஹெல்மெட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து மார்னிங் கொரியாவுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ நாங்கள் சங்கு வீட்டுக்கு வந்து போயிடுறான். ஸோ சங்குக்கு வந்து உங்களை கால் பண்ணுறான், டெக்ஸ்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. எப்படியோ ஒரு 2 days வந்து போகுது. இந்த 2 days நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர கிடையாது. சங்குக்கு வந்து அவங்க நிறைய விஷயத்துல வந்து கான்டாக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் நீங்கள் எதுக்குமே வந்து சங்குக்கு வந்து இடம் கொடுக்க கிடையாது. ஸோ அப்படியே வந்து அந்த 2 daysலேயே வந்து முடியுது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சண்டே. ஸோ ஆஃபீஸ் கிடையாது. சங்குக்கு அப்படியே வந்து உட்காந்துருக்கான். மார்னிங் கிச்சனில் சமைச்சிட்ருக்கான். ஸோ சங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ சங்கு போய் பார்த்தா இது நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிடு. வயன் சரி நீங்கள் எதுவுமே பேசல. சங்குக்கு என்னடி உனக்கு பூசானோட ரிவர் தெரியும்ல. ஆமாம், அந்த ரிவர்கிட்ட இன்றைக்கி ஈவினிங் வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறீங்க. சங்குக்கு வந்து ஏன் சங்கு கால் பண்ணாலும் நீங்கள் அட்டன் பண்ணலை. ஸோ அதே டைம் ஸ்கிரிப்ட்ஸ் சங்குக்குமே வந்து இந்த பூசானோட ரிவர்கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கேலேருந்து வந்து நல்லா மாதிரி ஜென்டிலான ப்ரீஸ், தென்றல் காற்று அடித்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ தூரத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, டே தம்பி அப்படின்னு. சங்கு போய் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அது பார்த்தா நீங்கள் தான் உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மில் அந்த ரிவர்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. சங்குக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. சங்கு லைக் பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க பக்கத்தில் நின்றுட்டு, என்ன தம்பி எப்படி இருக்க? என்ன வயன் இது? வயன் இல்லை, சீனியர். வயன் சீனியர். என்ன சீனியர் இது? பிடிச்சிருக்கா இல்லையா? நல்லா இருக்குடி, அப்போ பார்த்த மாதிரியே இருக்குடி நீ. ஸோ சங்கு திரும்பி பார்க்குறீங்க. சங்குக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுருக்கீங்க. சங்கு உங்களுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போ சங்குக்கு பார்த்து, டே தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? சங்குக்கு ஒன்றுமே சொல்ல ஃப்ரீஸாக உங்களை பார்த்துட்ருக்கான். அண்ணத்தான் பனானா மில்க் வாங்கி தரேன்டா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன்டி அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் தங்க அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தங்க போய் நான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே வந்து டேஸஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வீட்லேயுமே வந்து சொல்லியிருந்துருப்பீங்க, சங்கு நல்ல பையன் தானே. ஸோ அதனாலேயே வந்து உங்கள் அப்பாவுமே அக்செப்ட் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ தென் உங்களுக்கு சங்குக்குமே ஒரு மாதிரி கிராண்டாக மேரேஜ் நடந்து முடியுது. ஸோ
அவ்வளோதான். ஸோ சீனியர் காதலுக்கு ஹாப்பி எண்டிங் வச்சாச்சு. ஸோ அப்போ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்நிய வாய் சாரங்க கிட்டன்ஸ், ஹோப் யூ லைக் இட். தட்டா பாபா, லவ் யூ.